அத்தியாயம் 1. ஜோதிராமனை குறுக்கெழுத்து போட்டி போல மேலிருந்து கீழாக பாருங்கள், வலமிருந்து இடமாக பாருங்கள். பக்த மீராவின் சகோதரன் என்று சொல்லத் தோன்றுகிறதா? கௌதம புத்தரின் கொள்ளுப்பேரனாய் என்று கேட்கத் தோன்றுகிறதா? பாத்திரம் எடுத்து வந்து முகத்தில் இருந்து வடிகிற பாலை சேகரிக்க தோன்றுகிறதா? எனில் நிச்சயம் நீங்கள் 10 ரூபாய்க்கு 4 பேனா வாங்கி ஏமாறுகிறவர்களில் ஒருவர். வீட்டுக்கு வந்த பின் உங்கள் மனைவி சொல்லிய பிறகுதான் வாங்கிய பழம் அழுகல் என்று உணர்பவர்களில் ஒருவர். சட்டையை கிழித்து விட்டு கொண்டு வந்து விதவை அக்கா, ஊமை தம்பி, வாழா வெட்டி தங்கை, குடிகார அப்பா என்று கதை வசனம் சொன்னால் கண்கலங்கி காசு கொடுப்பவர்களில் ஒருவர். உங்களுக்கு மட்டுமாவது ஜோதிராமனின் குறுக்குவெட்டு தோற்றத்தை அறிமுகப்படுத்தியாக வேண்டும். இவனது மூளையில் ஒரு விரிசல் இருக்கிறது, வெளியில் தெரியாத விரிசல். அப்பா ஹரிராமன் ஏற்படுத்திய விரிசல். இன்றைக்கு 32 வயதான ஜோதிராமனுக்கு அன்றைக்கு வயது 24. என்றைக்கு மைதிலியை மாய்ந்து மாய்ந்து காதலித்தானே அன்றைக்கு. இரட்டை ஜடை மைதிலி, பக்கத்து வீட்டு மைதிலி, ஊட்டச்சத்து நிறைந்த மாதா மாதம் ஜாக்கெட்டில் டக்கு பிரித்து விட்டு கொண்ட மைதிலி, படித்து முடித்துவிட்டு வீட்டு கூடத்தில் வந்து உட்காரும் மாப்பிள்ளைக்கு வரவீணா பாடி காட்ட காத்திருக்கும் மைதிலி, மொட்டை மாடியில் துணி உலர்த்த வந்து உடற்பயிற்சி செய்யும் ஜோதிராமனை பார்த்துவிட்ட மைதிலி. அவனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அவன் சிரித்தான். தன் கற்பழிந்து போனது போல பதறி அவள் ஓடினாள். மறுநாள் சிரிக்க முயற்சித்தாள். 3ஆம் நாள் பாதி சிரித்தாள். 4ஆம் நாள் என் பேரு மைதிலி என்று கேள்விக்கு பதில் சொன்னாள். ஜோதிராமன் 1 வாரம் கழித்து அவள் மேல் காகித அம்பு விட்டான். அதில், மைதிலி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருந்தா சாயங்காலம் ராயல் பூங்கா வாசல்ல 5 மணிக்கு காத்திருக்கும், என்ன வந்து பாரு என்று காதலையும் அழைப்பையும் எழுதியிருந்தான். மாலை 4:45க்கு கன்னிப்பெண் மைதிலி தன் தாயிடம் வந்து, நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும்ல, என்னோட ஜாக்கெட் பாவாடைய அயன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேம்மா என்று சொல்லிவிட்டு பூங்காவுக்கு வந்தாள். அங்கு ஆளுயர புதர்கள், அங்கங்கே வளையல் சப்தங்கள், சோழி எறிந்த சிரிப்புகள். மிகவும் வியர்த்து போயிருந்த மைதிலியின் தாடையை பற்றி நிமிர்த்திய ஜோதிராமன் பிரான்ஸ் தேச கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கும் சீரிய நோக்கத்துடன் அவளின் துடிக்கும் அதரங்களை தனது இதழ்களால் நெருங்கினான். முதல் காதல் முத்திரை. 7 ஜென்மமும் தொடர்ந்து ஞாபக அடுக்குகளில் அழுத்தமாக தங்கி நித்திரையை கலைத்து துடிக்க வைக்கிற முதல் முத்தத்தின் அரங்கேற்றம். யாரும் தலைமை தாங்காமல், வாழ்த்துரைக்காமல் ராயல் பூங்காவின் பின்னணியில் நடந்தேறியது. ஜோதிராமனின் காதல் நாளொரு கடிதமும் பொழுதொரு முத்தமுமாக வளர்ந்தது. மொட்டை மாடி டு மொட்டை மாடி தாவி சாகசம் செய்து அவளை மடியில் கிடத்தி சரசம் செய்தான். ஆகாய விமானம் கடந்து போகும்போதெல்லாம் பதறி விலகி, அங்கிருந்து யாராச்சும் பாத்திர போறாங்க என்றாள் காதலி. என்னோடு நீ நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் குடித்தனம் பண்ண போற ரூமை பார்க்க வேணாமா என்றான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்தில். எப்படி பார்க்கறது? மொட்டை மாடி வழியா தாவி இந்த பக்கம் வந்துரு. உங்க அப்பா ஊர்ல இல்ல, உங்க அம்மா தூங்குறாங்க, அப்போ வா. அவன் கை கொடுக்க தாவி வந்தாள். படிகள் இறங்கி ஜோதிராமனின் அறை, கம்பெனி மாநாடு நடத்த இயலுகிற ஹால் எல்லாம் மெகா சைஸில். வருடுகிற செயற்கை குளிர், வாசமூட்டப்பட்ட காற்று. மைதிலி திருப்பதி லட்டை அப்படியே திணிக்க இயலுகிற அளவுக்கு வாய் பிளந்து வியந்து போனாள். ஜோதிராமன் அவளின் கைப்பிடித்து தன்னை நோக்கி இழுக்க ஆதாரக்கம்பு உருவப்பட்ட கொடியாக சரிந்தாள் அவன் மார்பில். அங்கங்கே அங்கங்களின் அந்தரங்க விசாரணைகள். பிரஸ் பட்டன் போல இதழ்களும் இணைய சுவிட்ச் இயக்கமாக இமைகள் குனிந்து கொண்டன. என்ன ஜோதி இது? ப்ளீஸ் மைதிலி, எதுவும் பேசாம இரு. என்ன ஜோதி இப்படி பண்ணிட்டீங்க, மோசம் நீங்க என்றாள். உடனே பழைய முழுக்க என் மேல தூக்கி போட்டுடுவியே, நீ பிடிவாதமா வேணாம்னு சொன்னியா மைதிலி? என்ன பார்த்து சொல்லு. சீ என்றாள் அவனை பார்க்காமல். இது இவ்வாறு இருக்க, ஜோதிராமனின் அப்பா ஹரிராமனுக்கு தன் மகனின் மொட்டை மாடி காதலின் தடயம் ஒன்று கிடைத்தது. சுயமாக துப்பறிந்து முழு விபரங்களும் சேகரித்து அதிர்ந்தார். அறிவு கெட்ட முண்டமாக இருக்கிறானே, எத்தனை லட்சங்களுக்கு ஒரே வாரிசு இவன். போயும் ஒரு சாதாரண நோ, இந்த காதல் நிறைவேறக்கூடாது. என் மகனின் திருமணம் எனது விருப்பம் போலத்தான் நடைபெற வேண்டும். இவர்கள் இருவரும் திடீர் திருமணம் செய்து கொண்டு கழுத்தில் மாலைகளோடு வந்து நிற்பதற்கு முன்பாக நான் செயல்பட வேண்டும். நரியின் மூளையை வரம் இருந்து பெற்று வந்திருந்த அந்த தந்தை உடனே தன் புத்திரனை அழைத்தார். ஜோதிராமா, நீ என்ன செய்ற? உடனே பெங்களூர் புறப்படுற. அங்க நம்ம ஆபீஸ்ல ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கிறதா எனக்கு ரகசியமான செய்தி வந்திருக்கு. 1 மாசம் அங்க தங்கி எல்லா அக்கவுண்ட்ஸையும் துருவி பாக்குற. அப்புறமா புறப்பட்டு சென்னைக்கு வர.
ஹரிராமன் தன் மகனுக்கு எப்போதும் உத்தரவிட்டுதான் வழக்கம். ஜோதிராமனுக்கு எப்போதும் அதற்கு கட்டுப்பட்டுதான் பழக்கம். மைதிலியிடம் சொல்லிக் கொள்ளக்கூட அவகாசமின்றி ஜோதிராமன் பெங்களூருக்கு புறப்பட்டு போனான். மீன் பிடிக்க கணவனை தோணியில் அனுப்பி வைத்த மனைவி கடற்கரையில் காத்திருப்பது போல மைதிலி தினமும் மொட்டை மாடிக்கு வந்து காத்திருந்து சோர்ந்து போனாள். 10 தினங்கள் கழித்து ஹரிராமன் அந்த கோயிலில் காத்திருந்தார். மைதிலி வழக்கமாக வருகிற கோயில். வந்தாள். நேராக அவள் எதிரில் சென்று நின்றார். மைதிலி தானே உன் பேரு? நீ என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடியிருக்க இல்ல? என்ன தெரியுதா? ஹரிராமன், நீ காதலிக்கிற என் பையன் ஜோதிராமனோட அப்பா. அதிர்ச்சி அடைய வேணாம். என்னோட வா, உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. மைதிலி தயங்கினாள். பிறகு மேய்ப்பனின் நாட்டுக்குட்டியாய் அவரை தொடர்ந்தாள். காரில் ஏறி படபடப்புடன் அமர்ந்தாள். கடற்கரை உள்சாலை. காரை நிறுத்தினார். திரும்பினார். 2 காதல் கடிதங்களை அவளிடம் நீட்டினார். இது நீ அவனுக்கு எழுதின லெட்டர்ஸ் தானே? வார்த்தை வராமல் ஆமோதிப்பாக தலையசைத்தாள். என் மகன் உனக்கு எழுதின கடிதம் எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கியா? இல்ல சார், எங்க அம்மா பாத்திரக்கூடாதுன்னு அப்பப்ப எரிச்சிட்டேன். எதையும் மறைக்க வேணாம். உங்க 2 பேருக்குள்ள பெருசா தப்பு எதுவும் நடந்தில்லையே. நான் கேட்கறத சரியா புரிஞ்சுக்கிட்டு உண்மையை பேசுமா. உன் நன்மைக்காகத்தான் கேட்கிறேன். அவர் எப்படி கேட்டால் என்ன? இந்த விஷயத்தில் ஒரு பெண் உண்மையை சொல்வாளா என்ன? சரளமாக போய் வந்தது. அதெல்லாம் எதுவும் இல்ல, பேச்சு பழக்கத்தோட சரி. நல்ல வேலை. இதோ பாருமா, நீ சில அதிர்ச்சிகளை தாங்கிக்க உன்னை தயார்படுத்திக்கோ. எனக்கு அவன் ஒரே மகன், தாய் இல்லாத பிள்ளை. அதனால எக்கச்சக்கமான செல்லம். அவன் கிளுகிழுப்ப கேட்டப்ப பேட்டரியில ஓடுற கார் வாங்கி தந்தேன். சைக்கிள் கேட்டப்ப மோட்டார் பைக் வாங்கி தந்தேன். படிப்பை விட்டு அவன் புத்தி பொண்ணுங்க பக்கம் திரும்பிச்சு. அழகான பொண்ணுங்களை காதலிக்கிறேன்னு சொல்லி வளைச்சு போட்டு மயக்கி அனுபவிச்சுட்டு கை கழுவிடுவான். லலிதா, ஜெயா, அலமேலு, இப்படி இதுக்கு முன்னாடி 3 பொண்ணுங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து பிரச்சனை வராம சரி செஞ்சேன். மைதிலிக்கு இப்போதே பாதி மயக்கம் வந்து விட்டது. இவனை இப்படியே விட்டா சரியா வராதுன்னு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தேன். இவனோட மன்மத லீலைகள் ஊரறிஞ்ச ரகசியம். யார் பொண்ணு கொடுப்பா? இந்த சூழ்நிலையில பெங்களூர்ல இருக்கிற என் நண்பன் ஒருத்தன் தன் மகளை கட்டித்தர சம்மதிச்சான். அவனுக்கு இவனை பத்தி விவரம் தெரியாது. உடனே அவசர அவசரமா நாள் பார்த்து பெங்களூர்லயே சிம்பிளா கல்யாணம் போன வாரம் நடந்தது. என்னது, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, இப்போ காஷ்மீருக்கு 2 பேரும் ஹனிமூன் போயிருக்காங்க. இந்த நிலைமையில தான் நீ அவனுக்கு எழுதின கடிதத்தை பார்த்தேன். இது புது குழப்பமா இருக்கேன்னு உன் கூட பேச விரும்பினேன். மைதிலிக்கு கண்களில் பவர் கட் ஆனது. சார், நிஜமாதான் சொல்றீங்களா? ஜோதிராமன் என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சாரு. என்ன எதிர்ப்பு வந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருந்தாரு. தேர்தல் நேரத்துல வேட்பாளர் சொல்ற வாக்கு மாதிரி காதலிக்கிற வேலையில இவன் வாக்குகளை வாரி வழங்கிடுவான். நல்ல வேலை, உங்களுக்குள்ள வெறும் பேச்சுவார்த்தை பழக்கத்தோட நின்னுதேன்னு சந்தோஷப்படுமா. இதோ பாரு, அவனோட கல்யாண பத்திரிகை கூட இருக்கு. இவளுக்கு காட்டுவதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரே ஒரு திருமண பத்திரிகையை காரின் டேஷ்போர்டில் இருந்து எடுத்து காட்ட அவளும் படித்து பார்த்தாள். மைதிலி முகத்தை பொத்திக்கொண்டு அழத் தொடங்க ஹரிராமன் காரை ஸ்டார்ட் செய்தார். புறப்பட்ட கோயில் வாசலில் வந்து நிறுத்தினார். இதோ பாருமா, மனசை தைரியப்படுத்திக்கோ. அவனை மறந்துரு. உன்னோட காதல் விவகாரத்தை வெளியில யார்கிட்டையும் சொல்லாத. உன் வாழ்க்கைய அது பாதிக்கும். சீக்கிரம் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, புரிஞ்சுதா? மௌனமாக தலையசைத்து காரை விட்டு இறங்கிய மைதிலியின் முகத்தில் ஒரு இறுக்கமும் தீர்மானமும் இருந்தன. மறுநாள் காலையில் அலுவலகத்துக்கு புறப்பட காரில் ஏறப்போன ஹரிராமனிடம் டிரைவர் சொன்னான். பக்கத்து வீட்டுல வயசு பொண்ணு நேத்து ராத்திரி தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிருக்கு. புன்னகையை சுலபமாக மறைத்து கொண்டே ஹரிராம், அடடா, என்னவா, காதலா என்றார். அந்த பொண்ணு கடிதம் எதுவும் எழுதி வைக்கலையா. ஆனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தப்போ வயிற்றுல கரு இருந்துச்சான். அவன் யாரா இருக்கும்னு போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். பாடி எடுத்துட்டாங்களா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வந்துருச்சு, எடுக்கல. பக்கத்து வீட்டு துக்கத்தை கண்டுக்காம போறது நல்லா இருக்காது. போய் ஒரு மாலை வாங்கிட்டு வா என்றார் ஹரிராமன். மறுநாள் பெங்களூரில் இருக்கும் ஜோதிராமனிடம் போனில் பேசிக்கொண்டிருக்கும் போது ஹரிராமன் இயல்பாக சொன்னார். நேத்து காலையில உனக்கு பேசுறதா சொல்லி இருந்தேன்ல, போன் பண்ண முடியாம இங்க கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு தூக்கு மாட்டிக்கிட்டு தற்கொலை செஞ்சிருச்சு. பக்கத்து வீடு, போகாம இருக்க முடியுமா? போயிட்டு சுடுகாடு வரைக்கும் நடந்துட்டு வந்தேன். யாரு டாடி என்றான் பிள்ளை. சின்ன பொண்ணுப்பா, இன்னும் கல்யாணம் ஆகல. லவ் மேட்டர். எவனோ வயிற்றுல கொடுத்துட்டான். அனுபவிச்சுட்டு ஓடி போயிட்டான் போலிருக்கு. இவ தூக்கு மாட்டிக்கிட்டா. ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்றதுக்காக கூட வந்திருக்கு. மைதிலின்னு பேரு. லட்சணமா இருக்கும். விதிய பாரு. அப்பா, என்னாச்சு ஜோதி? தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போனது மைதிலி நான் சொன்னீங்க? ஆமா, அதுக்கு என்ன? ஐயோ, நான் உடனே நேர்ல வரேன் என்றான் அவன். அறிவு இருக்கா உனக்கு என்று திட்டத் தொடங்கினார்.
பதற்றமாக விமானம் பிடித்து வீட்டுக்கு வந்து சேர்ந்து திக்கி திக்கி விவரம் சொன்ன ஜோதிராமனை, அந்த பொண்ணை காதலிச்ச நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? உன் விருப்பத்துக்கு என்னைக்குடா நான் தடையா இருந்திருக்கேன்? காதல்னு வர்றப்போ நீங்க சம்மதிப்பீங்களோ மாட்டீங்களோன்னு. சரி, அதை விடு. முந்திரி கொட்டை மாதிரி கட்டில் விஷயத்துல அவசரப்பட தெரிஞ்ச உனக்கு 1 மாசம் அவளை விட்டு பிரிஞ்சு போறப்போ அவகிட்ட சொல்லிட்டு போகணும்னு தோணலையாடா முட்டாள்? சொல்லணும்னு துடிச்சேன். நீங்க அவசரமா புறப்பட சொன்னீங்க. நீங்களே கிட்ட இருந்து என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிங்க. அவளை பார்த்து சொல்ல எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. சரி, அங்கிருந்து அவளுக்கு லெட்டர் போடக்கூடாதா? எங்க காதல் அவங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது டாடி. நான் எப்படி எழுத முடியும்? பாரு, இப்ப என்ன ஆச்சு? அவ உன்னை பத்தி தப்பு கணக்கு போட்டுட்டா. பணக்கார விட்டு பிள்ளைனாலே ஒரு பயம் இருக்கும். அதுலயும் அவளை அனுபவிச்சுட்டு சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு வெளியூர் போயிட்டியா? ஏமாந்துட்டோம்னு அவ முடிவு பண்ணிட்டா. வயித்துல கரு வளர்றது வெளியில தெரிஞ்சா அவமானம்னு கலவரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டா. ஜோதிராமன் தன் முகத்தில் அரைந்து கொண்டு அழுதான். ஐயோ மைதிலி, உன்னை நான் தான் கொன்னுட்டேன். சரி, இனி அழுகுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. மனசை தேத்திக்கோ. இல்லப்பா, தன் மகளோட சாவுக்கு யார் காரணம்னு புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற அவ அப்பா அம்மா கிட்ட போய் நான் சொல்லி ஆகணும். புரியாம உளராத ஜோதி. யார் காரணம்னு தெரிஞ்சுக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட தான் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. போய் உளறி கைதாகி உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்க போறியா? என்னை கைது செய்யட்டும், தூக்குல வேணும்னாலும் போடட்டும், எனக்கு எந்த தண்டனையும் தாகும். அவதான் அசட்டுத்தனமா தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான்னா நீயும் அசட்டுத்தனமா முடிச்சுக்க பாக்குறியே. எனக்கு தொழிலுக்கு வாரிசு வேணும்டா. அந்த பொண்ணு ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி நல்ல காரியங்களை செய்யி, அது போதும் என்று அவனை தேற்றத் தொடங்கினார் உள்ளுக்குள் வெற்றி களிப்பில் இருந்த ஹரிராமன். ஹரிராமன் அந்த பார்ட்டிக்கு போயிருக்க கூடாது. போனது சரி. உணவு குழாயின் முனை வரைக்கும் நிறையும்படி குடித்திருக்க கூடாது. குடித்தது சரி. தன் நண்பரை அழைத்து உன் பொண்ணை என் பையனுக்கு தரியா என்று கேட்டிருக்க கூடாது. கேட்டது சரி. அதற்கு நண்பர், அதை ஏன்பா கேட்குற? வீட்டுல ஒரே ரகலை. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அவ ஒரு பையனை லவ் பண்றாளாம். அவனைத்தான் கட்டிக்குவாளாம். எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல என்று சலித்து கொண்டிருக்க கூடாது. சலித்தது சரி. உடனே ஹரிராமன் பிரம்மாண்டமாக சிரித்து, இதே பிரச்சனை என் வீட்டிலையும் நடந்தது. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா என்று தொடங்கி சகலத்தையும் சொல்லி தொலைத்திருக்க கூடாது. சொன்னது கூட சரி. அந்த சமயம் பார்த்து அவரை பிக்கப் செய்து கொள்ள வருவதாக சொல்லி இருந்த ஜோதிராமன் அங்கே வந்திருக்க கூடாது. இடி, மின்னல், அதிர்ச்சி. ஜோதிராமன் அப்பாவாவது ஒன்றாவது என்று ஹரிராமன் மேல் பாய்ந்தான். சட்டையை பிடித்தான். யூ ராஸ்கல், நீ எல்லாம் அப்பனாடா? ஒரு பெரிய மனுஷனாடா? உனக்கெல்லாம் எதுக்குடா ஒரு கோட்டு டை? முகம் முழுக்க ரத்தம் பாய உலுக்கினான் ஜோதிராமன். டாக்டர், என் பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு என்றார் ஹரிராம் நாக்கு தடுமாற. அந்த மனநோய் மருத்துவர் நிதானமாக சொன்னார். பரவாயில்லன்னு உங்க மனசு சமாதானம் ஆகிறதுக்காக நான் பொய் சொல்ல விரும்பல சார். ரொம்ப ட்ரபிள் தராரு. பல சமயங்கள்ல அவரை சங்கிலி போட்டு கட்டி வைக்க வேண்டி இருக்கு. ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஜலதோஷம், ஜுரம் மாதிரி 2-3 நாட்கள்ல சரியாயிடுற நோய் இல்ல, மனநோய். ஜோதிராமனை பழையபடி சரி செய்யறதுக்கு 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம். ஹரிராமன் கம்பி தடுப்புக்கு இந்த பக்கத்தில் இருந்து அறைக்குள் இருந்த ஜோதிராமனை பார்த்தார். அவன் சிரித்தான். வாடா என்றார் பாசமாக. அருகில் வந்து வாயில் உமிழ்நீர் சேகரித்து சரியாக முகத்தில் துப்பினான். வந்துடுங்க சார். டாக்டர் இவர் கைப்பிடித்து நகர்த்தி சென்றார். ஹரிராமன் கைக்குட்டையால் முகத்தில் வழிந்த எச்சிலையும் அதோடு கலந்த தண்ணீரையும் துடைத்து கொண்டார். டாக்டர், என்னோட திமிரால தான் என் பையனை இப்போ இந்த நிலைமையில பார்க்க வேண்டியதா இருக்கு. ரிலாக்ஸ். அதனாலே சொல்றேன், நீங்க உங்க பையனை பார்க்க இங்க வரவே வேணாம். உங்களை பார்க்கறப்ப எல்லாம் அவரோட ஆத்திரம் அதிகமாகும். வி டேக் கேர். நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க அவரை பார்க்க வர வேணாம் சார். சரி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தியம் பண்ணணும்னாலும் நான் தயாரா இருக்கேன் டாக்டர். என் ஜோதிராமன் எனக்கு பழையபடி வேணும். டாக்டரால் ஆறுதலாக தோளில் தட்டப்பட்டு காரில் ஏறி புறப்பட்டு சென்ற ஹரிராமன் 2.5 ஆண்டுகள் கழித்து முழுக்க குணமாகி ஜோதிராமன் நல்லபடியாக வீடு திரும்புவதற்குள் ஹார்ட் அட்டாக் வந்து வீட்டில் படமாகி மாலை சுமந்தார். அதற்கு பின் அத்தனை சொத்துக்களுக்கும் வாரிசான ஜோதிராமன் கம்பெனி நிர்வாகத்தின் பொறுப்பை ஏற்றான் என்றாலும், எல்லோரையும் போல சிரித்தான் என்றாலும், எல்லோரையும் போல பேசினான் என்றாலும், மூளையில் ஒரு சின்ன விரிசல் மைதிலியின் ஞாபகார்த்தமாக தங்கி போனது. 2 சம்பவங்கள் அந்த விரிசலுக்கு சாட்சி சொல்லும். சம்பவம் 1, அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் காரில் வருகிற கஸ்டமர்களுக்கு உரித்தான அலங்கார கடை. தெருப்புழுதியை பாலித்தீன் போட்டு சுற்றி 74 ரூபாய் 50 பைசா என்று ஸ்டிக்கர் ஒட்டி வைத்திருந்தாலும் யாரும் கேள்வி கேட்காமல் டிராலியில் எடுத்து போட்டுக் கொள்வார்கள். ஜோதிராமன் சுழலும் ஸ்டாண்டில் டை தேர்வு செய்து கொண்டிருந்தான்.
அருகில் ஷோகேஸில் அலங்காரத்துக்கு வைக்கிற கண்ட பொருட்களும் பரப்பப்பட்டிருக்க, குண்டான பெண் முழுக்க கண்ணாடியிலான யானை ஒன்றை தன் கையில் எடுத்து பார்த்து கணவனிடம் வெரி நைஸ் என்றாள். அவள் குரலில் கலைந்த ஜோதிராமன் திரும்பி அந்த யானையை பார்த்தான். 2 அடி உயர யானை, துதிக்கை தூக்கிய யானை, கண்ணாடி யானை, கோழிக்குண்டு போல டிரான்ஸ்பரண்டாக உள்ளே பபிள்ஸ் தெரிய வெள்ளை வெள்ளையரென இருந்தது. உடனே அவனுக்கு பிடித்து போனது. டை பார்ப்பதை விட்டுவிட்டு நேராக யானையை நோக்கி சென்றான். ரொம்ப அழகா இருக்கே, என்ன விலை? இயல்பாக கேட்டபடி அப்பெண்ணிடம் இருந்து கையில் வாங்கி பார்த்தான். 5400 ரூபாய் சார் என்றாள் விற்பனை பெண்மணி. ஓகே, பேக் பண்ணுங்க என்றான் ஜோதிராமன். எங்களுக்கும் ஒன்று பேக் பண்ணுங்க என்றாள் குண்டு பெண். சாரி மேடம், இந்த யானை ஒன்று தான் இருக்கு. அப்படின்னா எங்களுக்கு தான் அதை நீங்க கொடுத்தாகணும். நாங்க தான் அதை முதல்ல எடுத்து பார்த்தோம் வாதிட்டாள். எஸ் சார், அவங்க சொல்றதுதான் நியாயம். உங்களுக்கு ஒரே வாரத்துல வேற ஒன்று வரவழைச்சு தரட்டுமா கெஞ்சினாள் விற்பனை பெண். ஜோதிராமனின் உள்ளே ஏதோ ஒரு சிக்னல், ஏதோ ஒரு தூண்டுதல். அழகான யானையை பார்த்தான், விற்பனை பெண்ணை பார்த்தான், அந்த குண்டு பெண்ணையும் அவளது கணவனையும் பார்த்தான், புன்னகைத்தான். ஏன் மேடம், இந்த யானை கீழே போட்டா உடையுமா என்றான், இன்னும் தன் கையில் வைத்திருந்த யானையை பார்த்தபடி. கண்ணாடி தானே சார், எப்படி உடையாம இருக்கும்? அப்படியா என்ற ஜோதிராமன் அந்த கண்ணாடி யானையை கீழே போட்டான். அது தரையில் மோதி துதிக்கை தனியாக, ஒரு கால் தனியாக என்று 4-5 துண்டுகளாக உடைந்தது. எல்லோரும் அதிர்ந்து நிற்க, பிரச்சனை இல்ல, பில் போடுங்க, நான் பணம் கொடுத்துட்றேன் என்ற ஜோதிராமன் சுழல் ஸ்டாண்டுக்கு நடந்து டை தேர்வு செய்ய தொடங்கினான். சம்பவம் 2. டெல்லியில் இருந்து வந்திருந்த ஒரு மத்திய அரசு அதிகாரியை 5 நட்சத்திர ஹோட்டலில் அறையெடுத்து தங்க வைத்த ஜோதிராமன் செக்ரட்டரி விஷ்ணுவுடன் அந்த அதிகாரிக்கு பார்ட்டி கொடுப்பதற்காக சென்றான். சூட்கேஸ் திறந்து வெளிநாட்டு விஸ்கி எடுத்து வைத்தான் செக்ரட்டரி. கண்ணாடி கிண்ணங்கள் முத்தமிட்டு பிரிந்ததும் பார்ட்டி தொடங்கியது. ஜோதிராமன் அறையின் ஜன்னல் வழியாக கீழே பார்த்தான். அங்கே தெரிந்தது ஹோட்டலின் பார்க்கிங் பகுதி. வகை வகையான கார்கள். அவற்றில் அவன் கண்ணை பறித்தது அந்த மெட்டாலிக் சிவப்பு நிற டொயோட்டோ கார். அதே நிறத்தில் கார் வாங்க வேண்டும் என்று பல மாதங்களாக முயற்சி செய்தவன் விஷ்ணு என்று கத்தினான். சார், பயபக்தியுடன் செக்ரட்டரி. அதோ பாரு, நான் தேடிக்கிட்டு இருக்கிற காரு. போய் அது யாரோடதுன்னு விசாரி. அவன் என்ன வேலை சொன்னாலும் ஒரே செக்கோட நான் மீட் பண்றேன்னு சொல்லு. டீலை முடிச்சுட்டு வா. வேகமாக சென்ற விஷ்ணு சோகமாக திரும்பினான். மன்னிச்சிடுங்க சார், நான் எப்படியோ பேசி பார்த்துட்டேன். என்ன விலை கொடுத்தாலும் காரை விற்க மாட்டாராம். மனைவிக்கு பரிசா கொடுத்ததான், சென்டிமெண்ட் பேசுறாரு. ஜோதிராமன் முகம் இறுகினான். அவர் அட்ரஸ் வேணும் என்றான். அன்றிரவு 1 மணிக்கு குறிப்பிட்ட விலாசத்தின் அருகில் தன் காரை நிறுத்தி இறங்கினான். எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் இருந்தது அந்த தனி வீடு. வாட்ச்மேன் இல்லை, நாய் இல்லை. ஆனால் போர்டிகோவில் மெட்டாலிக் சிவப்பு டொயோட்டோ கார் நின்று கொண்டிருந்தது. ஜோதிராமன் காரில் இருந்து பெட்ரோல் கேனை எடுத்துக்கொண்டான். இரும்பு கேட்டில் கால் வைத்து ஏறி உள்பக்கம் இறங்கி நெருங்கினான். காரை முழுக்க பெட்ரோலால் நனைத்தான். கேட்டை தாண்டி வாசல் பக்கம் வந்தான். தன் காரில் அமர்ந்து கொண்டான். தீப்பெட்டி எடுத்தான், தீக்குச்சி எடுத்தான், உரசினான், காரை நோக்கி வீசினான். குப்பென்று ஆக்ரோஷமாக காரை தழுவி கொண்டது தீ. பாட்டு சீடியை போட்டுக்கொண்டு காரை ஓட்டி வீட்டுக்கு வந்துவிட்டான் ஜோதிராமன். தனக்கு ஓய்வு தேவை என்று 1 மாதத்துக்கும் மேலாக ஊட்டியில் இருக்கும் தனது சொந்த பங்களாவில் தங்கும் தோதில் சென்னையில் இருந்து மாருதி ஜீப்பில் புறப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில்தான் இந்த கதை தொடங்குகிறது. அத்தியாயம் 2. அவளுக்கு வயது 18. இளமை உடலெங்கும் சர்வாதிகாரம் செய்து கொண்டிருக்கிறது. படைத்த பிறகு அந்தரங்கமாக ஒரு கணமாவது பிரம்மனே நிச்சயம் சபலப்பட்டிருப்பான். புதிதாக வர்ணம் அடிக்கப்பட்ட ஈர சுவர் நம்மை தொட்டு பார்க்க சொல்லும். அவளும் சுவரின் ரகம். வியர்த்து விறுவிறுத்து வந்து கொள்ளைப்பக்கம் நிற்கும்போது வீசுகின்ற தென்றலை சட்டை பட்டன் கழற்றி மார்பில் வாங்கிக் கொள்ள தோன்றும். அவளும் தென்றலின் ஜாதி. அவள் ரோஜா. அவளின் சைக்கிள் நடமாடுவதால் ஊட்டி இன்னும் அழகாக தெரிகிறது. பல டூரிஸ்டுகள் அவளுக்கே தெரியாமல் அவளை புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள். பல விடலைகள் அவளுக்கே தெரியாமல் அவளை கற்பனையில் சுவைத்திருக்கிறார்கள். தேவகுமார் திவ்யாவின் ஏகபுத்திரி ரோஜா. தேவகுமார் கிரீன்ஃபீல்டில் போட்டோ ஸ்டூடியோ வைத்திருக்கிறார். ரோஜா பள்ளிக்கூட படிப்பை முடித்துவிட்டு அப்பாவின் ஸ்டூடியோவில் ஆர்வமாக போட்டோகிராஃபி கற்றாள். தனியாக கேமரா வைத்திருக்கிறாள். திடீரென்று சைக்கிளை எடுத்துக்கொண்டு கேமராவோடு புறப்பட்டு விடுவாள். இயற்கையை ரசிப்பது என்பது பொதுவாக எல்லோருக்கும் பொழுதுபோக்கு. ஆனால் ரோஜாவுக்கு அது வாழ்வின் ஒரு பகுதி. மௌன காட்சிகள் தருகிற மன பாதிப்பில் சிலிர்த்து போவாள்.
ஊட்டியில் சினிமாக்காரர்கள் இன்னும் காலெடுத்து வைக்காத ஏராளமான பகுதிகள் அவளுக்கு தெரியும். தான் ரசிக்கும் இயற்கை காட்சிகளை கேமராவில் சிறைப்பிடிப்பதோடு மணிக்கணக்கில் லயித்து நின்று விடுவாள். மலைகளின் இடுக்கில் ரகசியமாக கசியும் பனி அருவி, தேயிலை தோட்டத்தின் பச்சை சதுரங்கள், உயரமான யூக்கலிப்டஸ் மரங்களின் வழியே தடுக்கி தடுக்கி வரும் சூரிய வெளிச்சம், பசேல் என்ற புல்வெளியில் ஒற்றை பிரவுன் குதிரை, தாமரை இலையில் உருளும் பனி முத்துக்கள், குஞ்சுக்கு உணவூட்டும் தாய்ப்பறவை, இப்படி அவளின் போட்டோ ஆல்பத்தை புரட்ட புரட்ட அவளது ரசனை புரியும். அந்த ரசனைக்குரியவற்றில் லேட்டஸ்ட் சேர்க்கை ரஞ்சன். இவளுக்கு அப்ளிகேஷன் போட தயாராக இருந்தவர்கள் எல்லாம் பேனாவை மூடிவிடவும். ரஞ்சன் ஆண் அழகன் இல்லை, முதுகில் கரும்பு வில் வைத்திருக்கவில்லை. ஆனால் ஆண்மை ததும்புகின்ற இளைஞன். கண்களில் அறிவின் முத்திரை, ஒளியாக சுடரும் பேச்சில் நம்பிக்கை முத்திரை பண்பாட்டுடன் வெளிப்படும். ஒரு பெரிய தேயிலை எஸ்டேட் சூப்பர்வைசரான அவனும் அழகின் ரசிகன். அதனாலேயே ரோஜாவின் காதலுக்குரியவன் ஆனான். அவர்களின் 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் 8ஆம் சந்திப்புகளை கடந்து இந்த 9ஆம் சந்திப்புக்கு குறுக்கு வழியில் வந்து சேர்ந்தோம் என்றால் என்னால நம்பவே முடியல என்றான் ரஞ்சன். உதிர்ந்த இலைகள் அமைத்திருந்த மெத்தை மேல் அமர்ந்து அந்த உயரமான பைன் மரத்தில் முதுகு சாய்த்திருந்தான். எதை நம்ப முடியல என்றாள் ரோஜா. ஸ்டாண்டு போட்டு நிறுத்தப்பட்டிருந்த அவனது ஸ்கூட்டரில் அதை ஓட்டுபவளைப் போல அமர்ந்திருந்தாள். தனது கையில் இருந்த புகைப்படங்களை ஒவ்வொன்றாக மீண்டும் பார்த்த ரஞ்சன், நான் ஓரளவுக்கு பார்க்க லட்சணமா கூட தெரிவேன்னு என்னால நம்ப முடியல ரோஜா. எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல அழகுதான் ரஞ்சன். இல்ல ரோஜா, நீ அவ்வளவு நேர்த்தியா லைட்டிங் பார்த்து என்னை நிக்க வச்சு படம் எடுத்து பிரமாதப்படுத்தி இருக்க. சரி இருக்கட்டும், உன்னை நான் இதுக்காக பாராட்டியே ஆகணும். இங்க அவசரமா வந்து என் பக்கத்துல உட்காரு பார்க்கலாம். ஏய், நீ எங்க வரன்னு எனக்கு தெரியும். தெரியுதுல்ல, பின்ன வர வேண்டியதானே. தப்பு இல்ல, ஆனா உன் விரலுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சு. அதனாலதான் பயமா இருக்கு. என் 2 கையையும் இன்னைக்கு நாம பிரியற வரைக்கும் பின்பக்கம் கட்டிக்கிறேன், சரியா? முதல்ல அதை செய். ஓகே. ரஞ்சன் 2 கைகளையும் பின்புறம் வைத்து கோர்த்து கொண்டதும் புன்னகைத்த ரோஜா ஸ்கூட்டரை விட்டு இறங்கி ஜல் ஜல் கொலுசு காலடி எடுத்து அவன் அருகே வந்து பாவாடையை ஒருங்கிணைத்து கொண்டு அமர்ந்து தலையை அசைத்து 2 பின்னல்களையும் முதுகுப்புறம் தள்ளி கொண்டாள். முழங்கால்களை கட்டிக்கொண்டாள். அவனை பார்த்தாள். இவ்வளவு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு என்ன கிறங்கடிக்கிற மாதிரி இப்படி பாக்குற. ஆனா நான் கை 2ஐயும் பின்னால எந்த உபயோகமும் இல்லாம வச்சுக்கணுங்கிறது நியாயமா இருக்கா ரோஜா? உன் கைக்கு சுதந்திரம் கொடுத்தா நான் இன்னைக்கு சீரியஸா பேச நினைச்சத பேச விடாம செஞ்சிடுவ. அதனாலதான் இன்னைக்கு நோ லவ் மேக்கிங்கா, ஒன்லி சீரியஸ் டாக்கிங்கா? சரி, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. நீ ஏன் சுடிதார் மிடி இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட மாட்டேங்கிற? எனக்கு பாவாடை தாவணி தான் பிடிச்சிருக்கு. எனக்கும் அதான் பிடிச்சிருக்கு. அதுலதான் மத்திய பிரதேச தரிசனம் கிடைக்கும். காத்தடிச்சு விலகினா மூச்சு முட்டும். ஏய், அவன் காதை திருகினாள். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீ சைக்கிள்ல போறப்ப எத்தனை ஜோடி கண்ணு உன்னை கடிச்சிடுற மாதிரி பாக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். ஆத்திரமா வருது. என்னை என்ன செய்ய சொல்ற? அழகா பிறந்தது ஏன் தப்பா? வேணும்னா பர்தா போட்டுக்கவா வெளியில வரப்ப? சேச்ச, அப்புறம் எனக்கு சரியா தரிசனம் கிடைக்காம போயிடும். நீ எப்பவும் போல தாவணி குயிலாவே இரு, இதான் சௌகரியமும் கூட என்ற ரஞ்சன் அவள் கண்கள் கலங்கி இருப்பதை பார்த்து பதறி, ஏய் என்ன திடீர்னு, என்னாச்சு என்றான். அப்படின்னா நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சுதான் உனக்கு என்ன பிடிக்கிறதும் பிடிக்காததும் இருக்கு, அப்படித்தானே? போச்சுடா, நான் தமாசுக்கு சொன்னேன். நீ எந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கும், இல்ல எதுவும் போடாம வந்தாலும் ரொம்ப பிடிக்கும். சட்டென்று சிரித்து விட்டாள் ரோஜா. அவனது தலையை களைத்தாள். இந்த குறும்பு தான் எனக்கு பிடிக்கும். குறும்ப தவிர என்கிட்ட வேற எதுவும் பிடிக்காதான்னு நானும் கண் கலங்கட்டுமா இப்போ? சரி, என்ன ரோஜா சீரியஸா பேசணும் நீயே? வேற என்ன, நம்ம அதிகாரப்பூர்வமான சந்திப்பை பத்தி தான். கல்யாணம் தானே? தலையை அசைத்தாள், புன்னகையை இதழோரம் தேக்கி வைத்து. இது 30வது தடவைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சொல்றேன். ரோஜா, எனக்கு அப்பா அம்மா இல்ல. வளர்ந்தது என் சேலத்து சித்தப்பா வீட்டுல. அவருக்கு என் மேல பாசமும் இல்ல, பொறுப்பும் இல்ல. படிச்சேன், இங்க நானே முயற்சி பண்ணி வேலை தேடிக்கிட்டேன். கல்யாணத்துல என் சைடுல நான் தான் முடிவு செய்யணும். சித்தப்பாவை கேட்கணும்னு அவசியமே இல்ல. கிராமத்து பாணி சினிமாவில் சுருக்குப்பை மாதிரி இடுப்புலையே தயாரா தாலிய செருகி வச்சிருந்து திடீர்னு ஹீரோயின் எடுத்து நீட்டுவாளே, அந்த மாதிரி நீயும் வச்சிருந்து இப்ப எடுத்து நீட்டினா உடனே உனக்கு கட்ட தயார். இன்னும் என்ன பேசணும் சொல்லு? ஆனா எனக்கு அப்பா அம்மா இருக்காங்களே. சரி, அவங்க கிட்ட நீ பேசுறியா இல்ல நான் வந்து பேசட்டுமா? 2 பேருமே பேசினா என்ன ரஞ்சன்? ரஞ்சன் உடனே எழுந்து கொண்டான். என்ன எந்திரிச்சிட்ட? வா போய் பேசலாம். ஐயோ உக்காரு முதல்ல. இது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்க மூடு பார்த்து சமயம் பார்த்து பக்குவமா ஆரம்பிச்சு சொல்ல வேணாமா? நியாயம்தான். 2 பேருக்கும் மூடு எப்போ நல்லா இருக்கும்? அடுத்த வாரம் அவங்களுக்கு 25வது திருமண நாள்.
இதை எங்க வீட்ல ரொம்ப கிராண்டா கொண்டாடுறதா தீர்மானம். சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்க போறோம். அதுக்கு நீயும் வர. வரேன். உங்க வீட்ல பியானோ இல்லையே? இல்ல. ஏன் கேட்ட? வழக்கமா இந்த மாதிரி பார்ட்டி சமயத்துல திடீர்னு ஹீரோவா பாட சொல்லிடுவீங்க. அவன் உடனே பியானோ வாசிச்சுக்கிட்டு பாடுவான். உங்க வீட்ல பியானோ இருந்தா கூட எனக்கு வாசிக்க தெரியாதுமா. இப்பவே சொல்லிட்டேன். குறும்பு பையா, நீ பேசாம வந்து கேக் தின்னுகிட்டு இரு. பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் போனதும் நீயும் நானும் எங்க அப்பா அம்மா கிட்ட மனம் திறந்து பேசலாம். இவ்வளவு சந்தோஷமான திட்டம் சொல்லி இருக்கிற உனக்கு ஒரு முத்தம் கூட கொடுக்கலன்னா நான் என்ன காதலன்? ரஞ்சன் அவள் முகத்தை நோக்கி குனிய, ஏய் கண்டிஷன் என்ன? சினுங்கினாள். மீறலையே, கையால குறும்பு பண்ணக்கூடாதுன்னு தான் பேச்சு. அவள் கன்னத்தில் சிறகின் தீண்டலாய் தன் இதழ்களை அவன் ஒற்ற கண்மூடி பெற்றுக்கொண்ட ரோஜா சிலிர்த்தாள். அத்தியாயம் 3. ஜீப்பை தனது பங்களாவின் வாசலில் நிறுத்தியதும் இறங்கி 2 கைகளையும் கோர்த்து உயர்த்தி சோம்பல் முறித்தான் ஜோதிராமன். சின்னையன் வேகமாக ஓடி வந்து, நல்லா இருக்கீங்களா தம்பி என்று ஜீப்பில் இருந்த லக்கேஜ்களை எடுக்கத் தொடங்கினான். நல்லா இருக்கேன் சின்னு, நீ எப்படி இருக்க? உங்க தயவுல நல்லா இருக்கேன்யா. உடனே உள்ளே நுழையாமல் வீட்டை சுற்றி கொண்டு பின்புறம் வந்த ஜோதிராமன் அங்கிருந்து தெரிகிற பனி வழியும் மலை முகடுகளையும் பாதாள பச்சை தீற்றல்களையும் கொஞ்ச நேரம் பேண்ட் பாக்கெட்டுகளுக்குள் கைவிட்டு நின்று கொண்டு ரசித்தான். வானத்தில் மேகப்பஞ்சும் இருந்தது. குளிர்காற்று மரங்களின் இலைகளை துடிக்க வைத்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு மேகமாக தேடி தேடி பார்த்தான். மைதிலி, நீ எந்த மேகத்துக்குள் ஒளிந்திருக்கிறாய்? என்னை பார்த்து கொண்டிருக்கிறாயா? உன்னிடம் ஒவ்வொரு நிமிடமும் என் தந்தையின் சார்பில் மன்னிப்பு கேட்டு புலம்பிக் கொண்டிருக்கும் என் ரகசிய விசும்பல் உன் காதுகளில் விழுகிறதா? நாம் திருமணம் செய்து கொண்டு தேனிலவுக்கு இங்கே வந்து இந்த பங்களாவில் தங்குவதாக திட்டம் வைத்திருந்தேன். தம்பி, வெந்நீர் சூடா இருக்கு, குளிக்கிறீங்களா? சின்னுவின் குரலுக்கு திரும்பினான். மௌனமாக தலையசைத்தான். பங்களாவுக்குள் தன் அறைக்கு வந்தான். குளித்தான். உடை மாற்றிக்கொண்டான். ஆடும் நாற்காலியில் அமர்ந்தான். காலை செய்தித்தாளை புரட்டினான். சின்னு ஆவினெளியும் காஃபியோடு வந்தான். வாங்கி பருகின ஜோதிராமனிடம் கேட்டான். மத்தியானம் உங்களுக்கு பிடிச்ச கறி சாப்பாடு செய்யட்டுமா தம்பி? செய். தம்பி, ஒன்னு சொல்லட்டுமா? வயசானவங்கிற உரிமையில சொல்றேன். சொல்லு சின்னு. ஜோதிராமன் சிகரெட் பெட்டியின் கண்ணாடி காகிதத்தை உரித்து திறந்து ஒன்றை உருவினான். ஒரு முறை அதை வாசனை பார்த்துவிட்டு உதட்டில் வைத்து பற்ற வைத்து கொண்டான். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் பழசையே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க? மனசுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சுக்க கூடாதா? ஜோதிராமன் பதில் சொல்லாமல் சிரித்தான். பதில் சொல்லுங்க தம்பி, சிரிச்சு மழுப்பாதீங்க. மழுப்பல சின்னு, உனக்கு தான் எல்லா விவரமும் தெரியுமே. அவ நோய் வந்து செத்திருந்தா மனசு ஆறி இருக்கும். லாரியில் அடிபட்டு கோரமா செத்திருந்தா கூட மனசு ஆறி இருக்கும். தற்கொலை செய்துகிட்டா. எதனால? நான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைச்சதால. அவள் அப்படி நினைக்க வச்சதுக்கு எங்க அப்பா தான் காரணம்னாலும் கடைசி வரைக்கும் அதுதான் நிஜம்னு நினைச்சுக்கிட்டு தானே அவ செத்து போனா. எந்த ஜென்மத்துல அவளுக்கு உண்மையை புரிய வைக்கிறது சொல்லு? தாலி கட்டளையை தவிர நாங்க புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டோம். எங்க காதல் சின்னத்தையும் சேர்த்து செதைச்சிட்டாலே. இதெல்லாம் மறக்கக்கூடிய ரணங்களா சின்னும்? கஷ்டம்தான் தம்பி. ஆனா யார் வாழ்க்கையில சோகம் இல்ல? உங்களுக்கு ஒரு ரகம்னா இன்னொருத்தனுக்கு இன்னொரு ரகம். சோகத்தை மனசை அசப்போட விட்டுட்டோம்னா அதுவே ஒரு மாதிரி சுகமாயிடும். அதுல இருந்து வெளியில வரவே முடியாது. என்னை என்ன பண்ண சொல்ற? நடந்ததை மறக்க சொல்லல, அதையே நினைக்காதீங்கன்னு சொல்றேன். அது நினைக்க கூடாதுன்னா வேற எதுலையாவது மனசு திரும்பணும். மனசுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் செய்துக்கங்க தம்பி. அங்கதானே சிக்கல் வருது. என் ஆபீஸ்ல எவ்வளவோ பெண்கள் வேலை பாக்குறாங்க. எவ்வளவோ பொண்ணுங்களா ஆபீஸ் வேலையா வெளியில பாக்குறேன், பழகுறேன். மைதிலிய பார்த்தப்போ மனசுல ஒரு புது வேகம் வந்துச்சே, அந்த மாதிரி வரலையே சின்னும். அது சரிதான், காதலிச்சுதான் கல்யாணம் செஞ்சுக்கணுமா? பேப்பர் டிவியில விளம்பரம் பண்ணுங்க, 100 பொண்ணுங்க வருவாங்க. அதுல ஒரு பொண்ணை கல்யாணம் செய்துக்கங்க தம்பி. சிகரெட் புகையை ஆழமாக உள்ளிழுத்து வெளியேற்றிய ஜோதிராமன் பார்க்கலாம் என்று தொலைபேசியை எடுத்தான். சின்னு அவன் குடித்து வைத்த காஃபி கோப்பையோடு நகர்ந்தான். ஹலோ தேவகுமார் சார், எப்படி இருக்கீங்க? குரலை வச்சு என்ன அடையாளம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். எதிர்முனையில் சில வினாடிகள் மௌனத்துக்கு பிறகு, சாரி தெரியலையே என்று பதில் வந்தது. என்ன சார் மறந்துட்டீங்களே? 15 நாள் என்னோட காட்டுக்குள்ள வேட்டையாட வந்திருக்கீங்க. ஹலோ மிஸ்டர் ஜோதிராமன், எங்கேருந்து பேசுறீங்க? நாம பார்த்து 3 வருஷம் இருக்குமா? அதான் குரல் மறந்துடுச்சு. பரவாயில்ல, ஊட்டியில இருந்து தான் பேசுறேன். எப்போ வந்தீங்க சார்? காலையில தான் வந்தேன். ஸ்டூடியோ எப்படி இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு. உங்க மிஸ்ஸஸ் எப்படி இருக்காங்க? ஃபைன். உங்க மக இன்னும் கோயம்புத்தூர்ல தான் படிக்குதா? இல்ல சார், படிச்சு முடிச்சுட்டா. ஸ்டூடியோவில் எனக்கு ஒத்தாசையா இருக்கா. சரி, ஊட்டியில எத்தனை நாள் தங்குறீங்க? 1 மாசம்னு பிளான். அப்போ இந்த தடவையும் வேட்டை உண்டா? நிச்சயமா. எப்போ நீங்க ஃப்ரீன்னு சொல்லுங்க, போகலாம். இந்த தடவை செஸ் விளையாடி உங்களை எப்படியும் தோற்கடிச்சாகணும். கேமரா கத்துத்தாரேன்னு சொல்லி இருக்கீங்க, அதை கத்துக்கிட்டாகணும்.
உங்களை வச்சு நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். ஊட்டியில இருக்க போற இந்த ஒரு மாசமும் உங்களை செமத்தியா போர் அடிச்சிடுறதா இருக்கேன். சச்ச, இட் இஸ் பிளஷர். போன தடவை உங்களோட வேட்டைக்கு வந்தப்போ நான் எடுத்த போட்டோவுக்கு தேசிய அளவுல முதல் பரிசு கிடைச்சிருக்கு சார். மரியாதையா பரிசு தொகையில பாதி எனக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டா போச்சு. சரி, நீங்க இன்னைக்கு நைட் டின்னர் நம்ம வீட்ல எடுத்துக்கலாம் ஜோதிராமன். எதுக்கு சார் சிரமம்? பிகு பண்ணாதீங்க சார். சிரமம் இல்ல. உங்களுக்கு டின்னர் தர சாக்குல ஒரு நாளாவது நான் ஸ்பெஷல் டிஃபன் சாப்பிடணும்னு நினைச்சா விட மாட்டீங்க போலிருக்கே. ஓகே, வரேன், கண்டிப்பா வரேன். போனை வைத்த ஜோதிராமன் மற்றொரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு புறப்பட்டு ஊட்டி ஏரியை நோக்கி ஜீப்பை செலுத்தினான். அத்தியாயம் 4. தேவகுமார் சிகப்பு முழுக்கை ஸ்வெட்டர் அணிந்திருந்தார். காதோரம் மட்டும் நரைத்திருந்தது. கண்ணில் கண்ணாடி. இவரை கோர்ட்டில் நீதிபதி வேடத்தில் உட்கார வைக்க அதிக மேக்கப் தேவை இருக்காது. ஜோதிராமன் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து அந்த வீட்டில் அழகுணர்ச்சியுடன் செய்யப்பட்டிருந்த நுணுக்கமான அலங்காரங்களை ரசித்துக் கொண்டிருந்தான். எல்லாம் ரோஜாவோட வேலைதான். இப்படி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவளுக்கு என்றாள் திவ்யா. எங்க காணோம்? வந்துருவா. சொல்லியிருக்கேன் நீங்க வரீங்கன்னு. போன தடவை கூட நீங்க பார்க்கல. ஆனா நம்ம வேட்டை அனுபவங்களை எல்லாம் அவகிட்ட சொல்லியிருக்கேன். அவளுக்கு உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வம். நிறைய கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. திவ்யா என்ற தேவகுமார் சாப்பாடு தயாராகிடுச்சா என மனைவியிடம் கேட்டார். ரெடியா இருக்குங்க. வாங்க ஜோதிராமன், சாப்பிடலாம். உங்க மகளும் வந்துடட்டுமே, எல்லாருமே சேர்ந்தே சாப்பிடலாமே என்று ஜோதிராமன் சொல்ல வாசலில் சைக்கிள் மணி சத்தம் கேட்டது. இதோ வந்துட்டா. வீட்டுக்குள்ளே துள்ளலாக வந்த ரோஜா ஜோதிராமனை பார்த்து புன்னகைத்து ஹலோ சார் என்று சொல்ல ஜோதிராமன் ஒருவித அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தான். கோணல் வகிடு, இரட்டை ஜடை, பாவாடை தாவணி, வட்டமுகம், சீரான நாசி, அதே புன்னகை. அதெப்படி கிட்டத்தட்ட மைதிலியின் சாயலிலேயே இவள். ஆனால் இவள் மைதிலியை விட 4 மடங்கு அழகு. சுதாரித்து கொண்ட ஜோதிராமன் ஹலோ என்றான். இயல்பாக அவனுக்கு எதிரில் அமர்ந்து கொண்டாள் அவள். என் டாடி உங்களை பத்தி சொல்லி சொல்லி உங்களை ஒரு மாதிரி நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் சார். என் கற்பனை 75% உண்மையாயிடுச்சு. என்னோட கற்பனை நபருக்கு இந்த லேசான தொந்தி இல்ல, மத்தபடி ஓகே. அவ கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற டைப், டோன்ட் மிஸ்டேக் என்றார் தேவகுமார். சச்சா, எனக்கு இந்த மாதிரி பேசினாதான் பிடிக்கும். பூனை மாதிரி கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிற பொண்ணுங்களை பார்த்தாலே எரிச்சலா இருக்கும். பெரும்பாலும் கடைசியில சகல கள்ளத்தனமும் அந்த பொண்ணுங்க செய்யும். வெல் செட் என்று கைத்தட்டின ரோஜா, என் மம்மி இந்த கள்ளப்புண்ண டைப்பு தான். வீட்டுல எல்லா முடிவுகளும் அவங்க தான் எடுப்பாங்க. ஆனா வெளியில எல்லாரும் இது சிதம்பரம்னு நினைப்பாங்க. இல்லையா டாடி? ஏய் வாளு, சும்மா இருக்க மாட்ட நீ என்ற அம்மா வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் என்றாள். ரோஜாவை பார்க்க பார்க்க அவளோடு பேச பேச உள்ளுக்குள் ஓர் அசைவு நிகழ்வதை உணரத் தொடங்கினான் ஜோதிராமன். இந்த அசைவு மைதிலியை முதன்முதலாக சந்தித்த போது ஏற்பட்ட அதே அசைவு போல உணர்ந்தான். அன்றைக்கு இரவு படுக்கையில் அவன் ரோஜா துள்ளலாக வீட்டுக்குள் நுழைந்து ஹலோ சொன்ன வினாடி முதல் கடைசியில் இவன் ஜீப்பில் ஏறிக்கொண்ட போது கையசைத்தது நாளைக்கு என் போட்டோ ஆல்பம் எடுத்துட்டு வரேன் சார் உங்க வீட்டுக்கு என்று சொன்ன வினாடி வரை மறுபடி ஒரு முறை நினைத்து பார்க்க விரும்பினான். ரோஜா இவள் இவ்வளவு அழகாக இருப்பாள் என்று எதிர்பார்க்கவே இல்லையே. அதுவும் மைதிலியிடம் எனக்கு பிடித்த அத்தனை அம்சங்களும் இவளிடம் அமைந்திருப்பது எப்படி? இவள் எனக்கு ஹலோ சொன்ன போது என் இதயம் புறாவின் சிறகடிப்பு போல சில வினாடிகள் படபடத்து அடங்கியது ஏன்? எத்தனை இனிமையாக பேசுகிறாள். சில அழகான பெண்கள் வாயை திறக்கும் வரைதான் அழகாயிருப்பார்கள். பேசத் தொடங்கியதும் அத்தனை அழகும் அபத்தமாகப்படும். இந்த பெண்ணுக்கு போய் எதற்கு இத்தனை அழகு என்று எரிச்சலே வரும். வெளி அழகுடன் மனதின் உள் அழகும் இணையும் போதுதான் அழகு பூரணத்துவம் பெறுகிறது. அப்படி பார்த்தால் ரோஜா ஒரு பரிபூரண அழகி. நாளைக்கு வீட்டுக்கு வருகிறேன் என்றதும் என் மனசு தித்தித்ததை. அதற்கு என்ன காரணம்? அவளை மீண்டும் சந்திப்பதில் உள்ள ஆர்வம்தானே. என்ன ஆயிற்று எனக்கு? 1 மணி நேரத்துக்கு முன்னால் தான் முதல் முறையாக சந்தித்த ஒரு பெண்ணை பற்றியே இப்படி உறங்காமல் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேனே. ஜோதிராமனுக்கு நீண்ட வருடங்களுக்கு பிறகு தன்னிச்சையாக சிரிப்பு வந்தது. சிகப்பு நிற பாவாடையும் கருப்பு நிற தாவணியும் அணிந்து சைக்கிளில் தன் பங்களாவுக்கு வந்து கொண்டிருந்த ரோஜாவை ஜன்னல் வழியாக பார்த்த ஜோதிராமன் அவசரமாக அறையில் கலைந்து கிடக்கும் பொருள்களை சரி செய்தான். கண்ணாடி பார்த்து தன் தலையை அவசரமாக வாரிக்கொண்டான். வாயில் மவுத் ரெஃப்ரெஷ்னர் அடித்து கொண்டான். மாடியில் இருந்து 3 படிகளாக இறங்கி கீழே வந்து மூச்சிறைப்பதை மறைத்து கொண்டு புன்னகையுடன் வெல்கம் என்றான். பயப்படாதீங்க சார், ரொம்ப நேரம் போர் அடிச்சிட மாட்டேன். நேத்து இந்த ஆல்பம் என் தோழி வீட்டுக்கு போயிருந்துச்சு. இல்லைன்னா நேத்தே காட்டியிருப்பேன். யாராச்சும் புதுசா அறிமுகமானா போதும், நான் எடுத்த போட்டோஸ் எல்லாம் காட்டி அவங்க ஐயோ போதுமான்னு கெஞ்சற வரைக்கும் விடுறதில்ல.
என்று அமர்ந்து கொண்டு ஆல்பம் நீட்டினாள். ஜோதிராமன் அதை வாங்கி கொண்டு அவளையே பார்த்தான். என்ன சார், என்னையே பாக்குறீங்க? எனக்கு சென்னையில மைதிலின்னு ஒரு பொண்ணை தெரியும். நீ கிட்டத்தட்ட அவள மாதிரியே இருக்கிற. பேசுற விதம், சிரிக்கிறது எல்லாம் அதே மாதிரி. நேத்து உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா சார்? இல்ல, ஏன்? பணக்காரியா இருந்தா அவ இடத்துக்கு நான் போய் பீரோவை திறந்து கொள்ளையடிச்சிட்டு வரலாமேன்னு பார்த்தேன். சிரித்த ஜோதிராமன், உனக்கு பணம் மேல அவ்வளவு ஆர்வமா என கேட்டான். யாருக்கு தான் இல்ல? ஏன், உங்களுக்கு இல்லாமலா இவ்வளவு சம்பாதிச்சு ஊருக்கு ஊர் பங்களா வாங்கி போட்டிருக்கீங்க? இல்லம்மா ரோஜா, எனக்கு பணம் மேல ஆசை இல்ல. இதெல்லாம் எங்க அப்பா சம்பாதிச்சது, நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பணம் மேல வெறி இருந்தா இந்த சொத்துக்களை 10 மடங்காக்கி இருப்பேன் என்ற ஜோதிராமன் ஆல்பத்தை புரட்டத் தொடங்கினான். ஒவ்வொரு படத்தையும் எப்போது எந்த சூழ்நிலையில் எடுத்தேன் என்று அவள் விளக்கம் சொல்லிக் கொண்டே வந்தாள். பிரமாதமா இருக்கு உன் ஆல்பம். ஒவ்வொரு படமும் உன் ரசனையை பளிச்சுன்னு சொல்லுது. நான் கேமரா வச்சிருக்கேன், ஆனா இந்த மாதிரி வித்தியாசமா எடுக்க தெரியாது. போன தடவை நான் இங்க வந்தப்போ கத்து தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு உங்க அப்பா. அவருக்கு நேரமே இல்ல சார். ஸ்டூடியோவை பெருசாக்கி கலர் லேப் அட்டாச் பண்ணிட்டாரு. வீடியோ கேமரா வேற வாங்கி போட்டு கவரேஜுக்கு அனுப்புறாரு. பயங்கரமான பிஸி. பெரிய கம்பசூத்திரம் எதுவும் இல்ல. நான் கத்துத்தரேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? வேட்டைக்கு போறப்போ என்னையும் உங்க கூட கூட்டிகிட்டு போகணும். எனக்கு அந்த த்ரில்லிங்கான அனுபவம் வேணும். நிச்சயமா என்றான் ஜோதிராமன். சரி, ஊட்டியில மார்னிங் சன்ரைஸ் ஷாட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு விசேஷமான இடம் பார்த்து வச்சிருக்கேன். நாளை காலையில 6:30 மணிக்கு போய் போட்டோ எடுக்கலாமா? வரீங்களா? கண்டிப்பா வரேன். என் வீட்லயே ரெடியாகி இருக்கேன், வந்து பிக்கப் பண்ணிக்கங்க. சரி, பட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டுடட்டுமா? ஏன் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்கல நீங்க? ஜோதிராமன் இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. பர்சனல்னா சொல்ல வேணாம். மை காட், நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டூடியோவில் இருந்திருக்கணும். வரேன், டாடி கத்த போறாரு என்ற ஆல்பம் சகிதம் வாசலை நோக்கி சென்ற ரோஜா ஏதோ நினைத்து கொண்டவளாக திரும்பி வந்து, ஏன் சார், நீங்க 1980ஆம் வருஷத்தை தாண்டி இந்த பக்கம் வர்றதா உத்தேசம் இல்லையா என்றாள். புரியாமல் பார்த்தான். என்ன சொல்ற ரோஜா? இவ்வளவு நீளமான கிருதா 80ல தான் வச்சாங்க, பை என்று அவள் சொல்ல, தன் நீளமான கிருதாவை தடவிக்கொண்டே ஜோதிராமன் சைக்கிளில் சென்ற அவள் தன் கண்ணில் இருந்து மறையும் வரை பார்த்து கொண்டே நின்றான். அவனுக்குள் அசைவு பெரிதாக நிகழ்ந்தது. அத்தியாயம் 5. காலை 6:30 மணிக்கு ஊட்டி பாதி தூக்கத்தில் இருந்தது. மிக கலங்கலாக வெளிச்சம். கொஞ்ச நேரத்தில் சூரியன் வரும் என்று சொன்னால் நம்ப முடியாது. நிரந்தரமாக மரங்களையும் செடிகளையும் அழ வைத்துக் கொண்டிருந்தது பனி. மனிதனின் தயாரிப்பான ஏசியை கிண்டல் செய்து கொண்டிருந்தது இயற்கை. இயல்பாக ஜீப்பில் ஜோதிராமனின் அருகில் அமர்ந்து பயணம் செய்த ரோஜா கைகளை தேய்த்து சூடு பண்ணி கொண்டாள். ரோஜா பூ வைத்திருந்தாள். எனக்கு ஒரு சந்தேகம் என்றான். அவளது முகத்தையும் கூந்தலில் சூடியிருந்த ரோஜாவையும் பார்த்துவிட்டு, என்ன, உன் முகத்தை பார்த்துட்டு ரோஜா பூவுக்கு ரோஜான்னு பேர் வச்சாங்களா, இல்ல ரோஜா பூவை பார்த்துட்டு உனக்கு அந்த பேர் வச்சாங்களா? காலங்காத்தால கவிதையா? கவிதை சொல்றவங்கள பார்த்தாலே எனக்கு அலர்ஜிப்பா. பொய் மன்னர்கள். ஏன் அப்படி சொல்ற? உண்மைய கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்வாங்க, அவ்வளவுதான். மிகைங்கிறதே பொய் தானே. உனக்கு பொய் பிடிக்காதா? உண்மை ரொம்ப பிடிக்கும். அப்ப உண்மை சொல்லட்டுமா? என்ன உண்மை என்ற ரோஜா, இந்த இடம்தான், நிறுத்துங்க, இதுக்கு மேல கொஞ்ச தூரம் இறங்கி நடக்கணும் என்றாள். ஜீப்பை நிறுத்திவிட்டு இறங்கி நடக்க அந்த இடத்தில் சமவெளியும் மலைச்சரிவும் சங்கமமாகி இருந்தது. அதோ என்று கை நீட்டி காட்டினாள். அந்த இடத்துலதான் இன்னும் 10 நிமிஷத்துல சூரியனோட முகம் தெரியும் என்றவள், நீங்க என்னவோ உண்மை சொல்றேன்னீங்களே என கேட்டாள். ரோஜா, நேத்து கேட்டியே ஏன் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்கலன்னு. உண்மையான பதில உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருந்தான்னு சொன்னேனே, மைதிலி, அவதான். அவளை நான் நேசிச்சேன் என்று தொடங்கிய ஜோதிராமன் சகலத்தையும் ஒன்றுவிடாமல் சொல்லி முடித்த போது ரோஜாவின் கண்களில் நீர்த்திரை. சாரி சார், ஐம் வெரி சாரி. எதுக்குமா? எவ்வளவு பெரிய சோகத்தை மனசுல வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. உங்ககிட்ட போய் நான் அதிக பிரசங்கித்தனமா பேசுறேன். பொண்டாட்டி செத்து கர்மாதி முடியறதுக்குள்ள இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்றீங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு நீங்க தாலி கூட கட்டல. ஆனாலும் அவளையே நினைச்சு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்களே. நீங்க நிச்சயமா சாதாரண மனுஷனே இல்ல சார். உங்களோட பேசுறதையே பெருமையா நினைக்கணும். குரல் தழுதழுக்க சொன்ன ரோஜாவை உற்று பார்த்தான். யோசித்தான். சொல்லிவிடலாமா? அப்படிப்பட்ட என் மனதில் திடீரென்று ஒரு புயலாக நீ நுழைந்திருக்கிறாய் என்று சொல்லலாமா? உன்னை ராஜகுமாரி போல வைத்துக்கொள்ள நான் தயார். என்னை திருமணம் செய்து கொள்ள உனக்கு சம்மதமா என்று கேட்டுவிடலாமா? ச, அதற்கு இது சரியான சந்தர்ப்பம் இல்லை. ஜோதிராமன் தன் மனக்குதிரையின் வயிற்றில் சுல்லென்று சாட்டையால் அடித்து அதை பேசாமல் மண்டியிட செய்வதற்கு பாடுபட்டான். சொல்ல மறந்துட்டேனே,
நாளன்னைக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு 25வது கல்யாண நாள். சாயங்காலம் 5 மணிக்கு எங்க வீட்டுல பார்ட்டி இருக்கு. அப்பா உங்களை கண்டிப்பா அழைப்பாரு. நானும் சொல்றேன் என்றாள் ரோஜா. கண்டிப்பா வருவேன் ரோஜா. பார்ட்டி என்பது உற்சாகம் தரும். அதிலும் திருமண நாள் கொண்டாட்டத்தின் போது மனம் முழுக்க சந்தோஷம் நிரம்பி வழியும். ரோஜாவிடம் சொல்வதற்கு பதிலாக பார்ட்டி முடிந்த பிறகு தேவகுமார் தம்பதியிடமே என் விருப்பத்தை நேரடியாக சொல்லிவிட்டால் என்ன? சார், எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் ரோஜாவை மனைவியா அடைய விரும்புறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஜோதிராமன் மனதில் வாக்கியம் அமைக்கத் தொடங்கினான். அத்தியாயம் 6. தேவகுமார் வீட்டில் நீளமான மொட்டை மாடி இருந்தது. அலங்கரிக்கப்பட்ட அந்த மாடியில் பார்ட்டி தொடங்கியது. பலூன்கள், ரிப்பன்கள், வண்ண பல்புகள் என்று தன் மேற்பார்வையில் ரகளை செய்திருந்தாள் ரோஜா. சஃபாரி சூட்டில் தேவகுமார் சிரித்துக்கொண்டே இருந்ததில் கன்னங்கள் கொஞ்சம் பெரிதாக தெரிந்தன. திவ்யா பட்டுச்சேலையில் இருந்தார். அவரிடம் ஒரு கூச்சம் வந்து வந்து விலகிக் கொண்டிருந்தது. அவர்கள் வீட்டில் நிகழும் முதல் விழா இது என்பதால் அழைக்கப்பட்ட அத்தனை பேரும் தவறாமல் ஆஜராகி இருந்தார்கள். வெள்ளை பேண்ட் சட்டையில் பூங்கொத்துடன் வந்த ரஞ்சனை தன் அப்பாவுக்கு என் ஃப்ரெண்டு என்று அறிமுகப்படுத்தினாள் ரோஜா. ரஞ்சன் அவளை ரகசியமான இடத்தில் ரகசியமாக கிள்ளி ரகசியமாக சொன்னான். புடவையில அசத்திட்ட, ஒரு குதிரையோட உடனே வந்துடலாம் மாதிரி இருக்கு. எதுக்கு? உன்னை கடத்திட்டு போறதுக்குத்தான். வழியாத, பேசாம போய் உக்காரு. சும்மா என் பக்கத்துல வந்து வந்து பேசாத, புரிஞ்சுதா? சரி, நீ சொன்ன அந்த லட்சிய மனிதரை மட்டும் யாருன்னு காட்டிடே. யார சொல்ற? 10 வருஷமா பழைய காதலிய நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஜோதிராமன். ஷூ, கத்தாத. நான் சொன்னதும் உடனே பார்க்காத. உனக்கு இடது பக்கத்துல முதல் வரிசையில 3ஆவதா உட்கார்ந்துருக்காரே, அவர்தான். அவருக்கு பக்கத்துல நாற்காலி காலியா இருக்கு. அங்க போய் உட்காந்துக்கட்டுமா? எங்க வேணாலும் உட்காரு. அவர்கிட்ட அந்த மைதிலி பத்தி மட்டும் எதுவும் கேட்டு தொலையாத. பர்சனல் விஷயத்த நம்பி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன ரொம்ப மட்டமா நினைப்பாரு. அப்படின்னா கண்டிப்பா கேட்டே ஆகணுப்பா என்று அவனை வெறுப்பேற்றி விட்டு ஜோதிராமனின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான் ரஞ்சன். அவ்வளவு நேரம் அவனும் ரோஜாவும் ரகசியமாக ஆனால் சிரித்து பேசியதை ஓரக்கண்களால் பார்த்து கொண்டிருந்த ஜோதிராமனுக்கு ரஞ்சனை உடனடியாக பிடிக்காமல் போயிற்று. ரோஜாவுக்கு நீங்க சொந்தமா என்றான் ஜோதிராமன் சிரித்தபடியே. இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்டு என்றான் ரஞ்சன் அவசரமாக. ஜோதிராமனுக்கு நிம்மதியாக இருந்தது. 25 என்ற எழுத்துக்களுடன் கூடிய கேக் கொண்டு வந்து வைக்கப்பட்டதும் எல்லோரும் எழுந்து விழா தம்பதியை சூழ்ந்து வட்டமாக நின்று கொண்டார்கள். கேமராமேனும் வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருந்தவனும் அவசரமாக அங்கே வந்து தயாரானார்கள். தேவகுமாரும் திவ்யாவும் ஒரே கத்தியை இணைந்து பிடித்து கேக்கை வெட்டியதும் கைத்தட்டல். பரஸ்பரம் ஊட்டிக்கொண்டார்கள். ரோஜா ஒரு பலூனை ஹேர்பின்னால் குத்தி உடைத்தாள். இருவரும் மாலை மாற்றிக்கொண்டார்கள். வெட்டப்பட்ட கேக் துண்டுகள் காகித பிளேட்டுகளில் வைக்கப்பட்டு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. வந்திருந்தவர்கள் தேவகுமார் தம்பதிக்கு பூக்காகிதம் சுற்றின பரிசு பொருள்களை தந்தார்கள். ஜோதிராமன் எழுந்தான். தேவகுமாரிடம் வந்து கை குலுக்கிவிட்டு பேண்ட் பாக்கெட்டில் இருந்து வெல்வெட்டில் சிறு பெட்டியை எடுத்து திறந்தான். உள்ளே 2 மோதிரங்கள். சார், நீங்க ஒரு மோதிரத்தை சிஸ்டருக்கு போட்டு விடுங்க. சிஸ்டர், நீங்க சாருக்கு போட்டு விடுங்க என்றான். எதுக்கு சார் இவ்வளவு காஸ்ட்லியா என்று சங்கோஜப்பட்டபடி தேவகுமார் பெற்றுக்கொண்டார். திரும்ப வந்து நாற்காலியில் ரஞ்சன் அருகில் அமர்ந்த போது அவனை ஒரு பார்வை பார்த்து கொண்டான் ஜோதிராமன். கோவையில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு நிபுணர் மேஜிக் காட்டத் தொடங்கினார். பிறகு பஃபே முறையில் விருந்து தொடங்கியது. இரவு 8 மணிக்கு நிறைய பேர் புறப்படத் தொடங்க எல்லோருக்கும் புன்னகையுடன் கை கொடுத்து கொண்டிருந்தார் தேவகுமார். ஜோதிராமனுக்கு திடீரென்று ஒரு எண்ணம் வந்தது. காஸ்ட்லியான தங்க மோதிரங்களை பரிசளித்துவிட்டு உடனே கல்யாண பேச்சை எடுத்தால் பரிசு பொருள் இந்த நோக்கத்துக்காகத்தான் தரப்பட்டதோ என்ற எண்ணம் வருமோ? வரும் என்றுதான் தோன்றியது. இன்றைக்கு கேட்க வேண்டாம் என்று அவனுக்கு அழுத்தமாக தோன்றவே எழுந்து கொண்டான். கைகுலுக்கி விடை பெற்றான். ரோஜாவிடம் வந்து, வரே ரோஜா, நீ இனிமே எப்பவும் புடவையே கட்டலாம்னு எனக்கு தோணுது என்றான். அப்போதுதான் அவன் முகத்தை சரியாக கவனித்த ரோஜா, அட, எங்க உங்க நீளமான கிருதாவை காணோம் என்றாள். 80ஆம் வருஷம் தாண்டி 2017க்கு வந்துட்டேன், திருப்திதானே என்று விட்டு நடந்தான் ஜோதிராமன். எல்லோரும் விடைபெற்று சென்ற பிறகு எஞ்சியிருந்த ரஞ்சன் அவர்களை நோக்கி வந்தான். டாடி என்றாள் ரோஜா. உங்க திருமண நாளுக்கு எல்லாரும் பரிசு கொடுத்தாங்க. நான் எதுவுமே கொடுக்கல. அதுக்காகத்தான் இவரை வெயிட் பண்ண சொன்னேன். சுத்தி வளைக்காம சொல்லணும்னா, உயிரில்லாத பொருளை உங்களுக்கு பரிசா கொடுக்கறத விட உயிருள்ள புது உறவை பரிசா கொடுக்கலாம்னு தோணுச்சு. இவர்தான்ப்பா உங்க மருமகன். நான் இவரை விரும்புறேன். தேவகுமாரும் திவ்யாவும் அதிர்ச்சி அடைய ரோஜா அவனை பற்றி விரிவாக சொன்னாள். நாங்கள் எப்படி சந்தித்து கொண்டோம், எப்படி காதல் மலர்ந்தது, அது எப்படி வளர்ந்தது என்று
விரிவாக அவள் சொல்ல சொல்ல அவர்களின் மன இறுக்கம் குறையத் தொடங்கியது. 1 மணி நேரத்துக்கு பிறகு தேவகுமார் ரஞ்சனின் கையை பிடித்து உற்சாகமாக குலுக்கினார். எங்களுக்கு ஒரே மக, அவளோட எந்த ஆசையையும் நிறைவேற்றாம இருந்ததில்ல. அவ எந்த விஷயத்திலையும் ரொம்ப ரசனையோட தான் செயல்படுவா. தன் வாழ்க்கை துணைய தேர்வு பண்றதுலயும் ரசனையோட தான் செயல்பட்டிருக்கா. உங்க காதலுக்கு நாங்க தடையா நிக்க போறதில்ல. எதுக்கும் உங்க சித்தப்பா ஒரு தடவை நேர்ல வர சொல்லுங்க. நாங்க பேசி சீக்கிரத்திலேயே முகூர்த்த நாள் முடிவு செய்யறோம் என்றார். அத்தியாயம் 7. பேண்டின் 2 பாக்கெட்டுகளுக்குள்ளும் கைவிட்டு கொண்டு சரிவான அந்த சாலையில் நிதானமாக நடந்தான் ஜோதிராமன். சாலை ஈரமாக இருந்தது. கழுத்து வரை மூடியிருக்கும் ஸ்வெட்டர் அணிந்திருந்த போதும் குளிர் தாடையை தாண்டி உடல் தொட்டு சிலிர்ப்பூட்டியது. இணையாக பேசிக்கொண்டே ரோஜா இப்போது அருகில் நடந்து வந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை ஓடியது. அடுத்த கட்ட கற்பனையில் அவளின் தோளில் ஜோதிராமன் கை போட்டிருந்தான். அவளோ அவன் மார்பில் லேசாக தலையை சாய்ந்தபடி நடந்து வருகிறாள். உடம்பு அவனது உடம்போடு உராய்ந்து விலகும் போதெல்லாம் பயன்படுத்த வழி இல்லாமல் மின்சாரம் உற்பத்தியாகி வீணாகிறது. ரோஜா என்கிறான் அவளின் காதுக்குள்ளேயே சென்று பேச முனைபவன் போல. அந்த செல்லமான இம்மில் கூட ஒரு நளினம் இருக்கிறது, ஒரு உரிமை இருக்கிறது, ஒரு காந்தம் இருக்கிறது. ரோஜா, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? எப்படி சொன்னா உங்களுக்கு பிடிக்கும்? இந்த குறும்பு தானே வேணாம்னு சொல்றது. நிஜமா நீ என்ன உணரியோ அதை சொல்லு. ஒரு நல்ல மனுஷன், அவ்வளவுதானா? வேற என்ன சொல்லணும்? சரி, இப்படி கேக்குறேன். என்கிட்ட என்ன என்ன குணங்கள் உனக்கு பிடிச்சிருக்கு ரோஜா? பணம் இருக்குங்கிற திமிர் உங்க பேச்சுல இல்ல, அது பிடிச்சிருக்கு. அப்புறம் பணம் சம்பாதிக்கிற வெறி இல்லைன்னு சொன்னது பிடிச்சிருக்கு. வேற? செத்துப்போன உங்க காதலி மேல இன்னும் நீங்க வச்சிருக்கிற அன்பு உங்க மேல மதிப்பை ஏற்படுத்துது. மேல சொல்லு. நான் சொன்னதுக்காக கிருதாவை எடுத்தீங்களே, அதுல மத்தவங்க வார்த்தைக்கு கொடுக்கற மரியாதை தெரியுது, அது பிடிச்சிருக்கு. சரி, இப்ப கேட்கட்டுமா? இத்தனை பிடிச்ச அம்சங்கள் உள்ள என்ன நீ ஏன் கல்யாணம் செய்துக்க கூடாது? நடப்பதை நிறுத்தி அதிர்ந்து போய் அவன் முகத்தையே பார்க்கிறாள். அவள் இமைகள் பட்டாம்பூச்சியின் இறக்கைகள் ஆகின்றன. நானா? உங்களையா கல்யாணம் செய்துக்கிறதா? ஏன், எனக்கு அந்த தகுதி இல்லையா? எனக்கு தான் தகுதி இல்ல. ஏன்? நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரர். நான் ஸ்டாப் இட் ரோஜா, ஐ லவ் யூ. என் மைதிலிய நான் எந்த அளவுக்கு நேசிச்சேனோ அதை விட 10 மடங்கு வெறித்தனமா உன்னை நேசிக்கிறேன். நிச்சயமா பூ மாதிரி வச்சுக்குவேன், ராஜகுமாரி மாதிரி வச்சுக்குவேன். என்ன சொல்ற? நீ சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா அம்மாவை பார்த்து நான் பேசணும். ரோஜாவின் கண்களில் இருந்து கண்ணீர் உதிர்கிறது. ஏய், ஏன், என்னாச்சுமா? காதலோட அருமை தெரிஞ்ச உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் போன பிறவியில நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கணும் ஜோதிராமன். ஜோதின்னு சொல்லு ரோஜா. அவள் விழிகளில் இருந்து இன்னும் வழியும் கண்ணீரை தன் விரல்களால் துடைத்து ஒற்றை விரலால் தாடையை தொட்டு உயர்த்துகிறான். அலைப்பாயும் அவளின் கண்களை ஊடுருவி பார்க்கிறான். துடிக்கின்ற அதரங்களை நாடி குனிகிறான். இதழ்களின் ஈர சங்கமத்தில், ஏன்யா ஹாரன் அடிச்சுக்கிட்டே வரேன், ரோட்டுல ஒரு ஓரமா நடக்க தெரியாதா? அந்த டாக்ஸிக்காரன் நிறுத்தி திட்டிவிட்டு கடந்த பிறகுதான் ஜோதிராமனுக்கு உரைத்தது. கற்பனையே எவ்வளவு சுகமாக இருக்கிறது. இனியும் தாமதப்படுத்தக்கூடாது. இதை நனவாக்க வேண்டும். இதே சாலைக்கு அவளை அழைத்து வந்து இதே போல ஆரம்பித்து சொல்ல வேண்டும். எப்போது? இன்றைக்கே. அவன் கால்கள் தேவகுமாரின் ஸ்டூடியோவை நோக்கி விரைந்தன. ஸ்டூடியோ வாசலில் தேவகுமாரின் பைக் இல்லை. ஆனால் ரோஜாவின் லேடி சைக்கிள் இருந்தது. அதை பார்க்கும்போதே மனம் ஜில்லிட்டது. அதை கடந்து ஸ்டூடியோவுக்குள் நுழையும் போது யாரும் பார்க்காமல் ரகசியமாக அந்த சைக்கிளை தொட்டு உதடுகளில் வைத்துக் கொண்டான். ஒரு ஆல்பத்தில் புகைப்படங்களை பொருத்தி கொண்டிருந்த ரோஜா கண்ணில் பட்ட நிழலில் நிமிர்ந்து, குட் மார்னிங், வெல்கம் சார் என்றாள். பையனை அழைத்து நாற்காலி போடச் சொன்னாள். காஃபியா டீயா என்றாள். எனிதிங் யுவர் சாய்ஸ் என்று அமர்ந்தான் ஜோதிராமன். அப்ப டீ தான், வாங்கிட்டு வாப்பா பையனிடம் சொல்லி அனுப்பினாள். அப்பா எங்கே ரோஜா? வெளியே போயிருக்காரு, மத்தியானம் தான் வருவாரு. அப்போ நீங்க என்ன பார்க்க வரல? உன்னை பார்க்கத்தான் வந்தேன் என்று சொல்ல விடாமல் ஒரு கூச்சம் தடுத்தது. உன்னை பார்த்து எனக்கு என்ன ஆகணும்? உங்க அப்பாவை பார்த்து அவரோட எப்ப செஸ் விளையாடலாம்னு கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன். 2 ஜடைகளும் அசைய அவள் குறுக்கில் தலையசைத்து, நீங்க தேர மாட்டீங்க சார் என்றாள். என்ன சொல்ற? ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதுல முழு கவனம் செலுத்த வேணாமா? இப்படித்தான் தாவறதா? போட்டோகிராஃபி கத்துக்கணும்னு சொன்னீங்க. உங்களை அழைச்சிக்கிட்டு போய் சன்ரைஸ் ஷாட்ஸ் எடுத்தேன். உங்களையும் 2-3 எடுக்க சொன்னேன். அது என்னமா ஆச்சு? பிரிண்ட் போட்டியா? நல்லா வந்திருக்கான்னு கேட்கத்தான் வந்திருக்கீங்கன்னு பார்த்தா, ஓ, அதை மறந்துட்டேன். இது சொன்னது. இப்போ என் முழு கவனமும் ஓ மேலதான் இருக்கு ரோஜா. எல்லா நிமிஷமும் உன்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது சொல்ல நினைத்தது. ரோஜா மேஜை டிராயரில் இருந்து புகைப்படங்கள் எடுத்து, நல்லா வந்திருக்கு பாருங்க என்று தந்தாள். அவன் ஒப்புக்கு அவற்றை பார்த்து,
இந்த மாதிரியெல்லாம் கூட என் கேமராவில் எடுக்க முடியுமா என்றான். சார், கிருதாவை எடுத்த பிறகு உங்களை இன்னும் போட்டோ எடுக்கலையே. ரெட் ஸ்வெட்டர்ல அம்சமா தான் இருக்கீங்க. உள்ள வாங்க, 2 படம் எடுக்கிறேன். போட்டோ எடுக்கும் உள்காலுக்கு வந்தார்கள். அவனை நாற்காலியில் உட்கார வைத்து ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் பார்க்க சொல்லிவிட்டு லைட்டிங் ஏற்பாடு செய்தாள். கேமராவில் கண் பொருத்தி தூரத்தை அட்ஜஸ்ட் செய்து தயாரானவள், ரொம்ப பிளாட்டா இருக்கே, உங்க தாடையில சாதாரணமா ஒரு கையை வச்சுக்கோங்க சார் என்றாள். அப்படியே வைத்து கொண்டான். ஐயோ, எதுக்கு விரலையெல்லாம் இவ்வளவு இறுக்கமா வச்சிருக்கீங்க? ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க சார். அட, இப்படி இல்ல என்ற அருகில் வந்த ரோஜா அவனது கையை எடுத்து தாடையில் வைத்துவிட அந்த முதல் தொடுதலில் ஜோதிராமனுக்கு உடம்பு பூராவும் நடுங்கியது. அவள் மீண்டும் கேமராவுக்கு சென்று அவனை புகைப்படம் எடுத்தாள். போதும் சார், எடுத்தாச்சு, எந்திரிச்சு வாங்க. வந்தான். ரோஜா, நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். 1/2 மணி நேரம் எனக்காக ஒதுக்கி வெளியில வர முடியுமா? ரொம்ப தூரம் இல்ல, பக்கம்தான். எனக்கு பிடிச்ச ஒரு சரிவான ரோடு இருக்கு, அதுல நடந்துகிட்டே பேசலாம். ஜஸ்ட் 1/2 மணி நேரம் முடியுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், ஸ்டூடியோவை பையன் பார்த்துப்பான். 1/2 மணி நேரம் தானே, வாங்க போகலாம். 2 நிமிடங்களில் 2 எல்லைகளிலும் பச்சை செடிகளால் பார்டர் போடப்பட்டிருந்த அந்த சரிவு சாலைக்கு வந்து அருகருகாக நடக்கத் தொடங்கினார்கள். ரோஜா என்றான் ஜோதிராமன். என்றாள் அவள். சற்று முன் அவன் கற்பனை செய்த அதே நளினம். ரோஜா, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? எப்படி சொன்னா உங்களுக்கு பிடிக்கும்? இந்த குறும்பு தானே வேணாம்னு சொல்றது. நிஜமா நீ என்ன உணர்றியோ அதை சொல்லு. ஒரு நல்ல மனுஷன், அவ்வளவுதானா? வேற என்ன சொல்லணும்? சரி, இப்படி கேக்குறேன், என்கிட்ட உனக்கு என்னென்ன குணங்கள் பிடிச்சிருக்கு ரோஜா? பணம் இருக்குங்கிற திமிர் உங்க பேசல இல்ல, அது பிடிச்சிருக்கு. வேற? செத்துப்போன காதலி மேல இன்னும் நீங்க வச்சிருக்கிற அன்பு உங்க மேல மதிப்பை ஏற்படுத்துது. மேல சொல்லு. நான் சொன்னதுக்காக கிருதாவை எடுத்தீங்களே, அதுல மத்தவங்க வார்த்தைக்கு கொடுக்கிற மரியாதை தெரியுது, அது பிடிச்சிருக்கு. ஜோதிராமன் உற்சாகமானான். சற்று முன் கற்பனையில் நடத்திய அதே பேச்சுக்கள் அப்படியே தொடர்கிறதே. சரி, இப்ப கேட்கட்டுமா? இத்தனை பிடிச்ச அம்சங்கள் உள்ள என்ன? தயங்கி கேள்வியை பாதியில் நிறுத்தினான். இப்போது அவர்கள் கடந்து கொண்டிருந்தது ஒரு பெட்டிக்கடையை. அந்த கடையை பார்த்ததும் ரோஜா, இருங்க சார், ஒரே ஒரு நிமிஷம், இதோ வந்துட்டேன் என்று சென்றாள். வினாடிகளில் திரும்பினாள். அவள் கையில் ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் இருந்தது. இந்தாங்க சார் என்றாள். எதுக்கு சாக்லேட்? உங்களை பார்த்ததுமே ஸ்வீட் கொடுத்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு இனிப்பான விஷயத்த சொல்ல மறந்தே போயிட்டேன். கடையில சாக்லேட்டை பார்த்ததும் தான் ஞாபகம் வந்துச்சு. அதை பிரிச்சு கடிங்க, விஷயத்த சொல்றேன். ஜோதிராமன் பிரித்து கடித்து சொல்லு என்றான். எனக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கு சார். ஜோதிராமனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியின் அளவை விளக்க என்னிடம் வார்த்தைகள் இல்லை. சாரி. உறைந்து நின்ற அவன் நாக்கில் சாக்லேட் கசந்தது. ஏன் சார் நின்னுட்டீங்க? நடந்துகிட்டே பேசலாம், வாங்க. அவர் பேர் ரஞ்சன். ஊட்டியில ஒரு எஸ்டேட்ல சூப்பர்வைசரா வேலை பார்க்கறாரு. சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நாங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணோம். வெட்டிங் டே பார்ட்டி நடந்ததுல, அது முடிஞ்சதும் 2 பேருமா சேர்ந்து எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னோம். முதல்ல அதிர்ச்சி அடைஞ்சாங்க. விவரமா எடுத்து சொன்னதும் சமாதானமானதோட சந்தோஷமும் ஆகிட்டாங்க. ஏன்னா ரஞ்சன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. யாருக்கும் பிடிக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. பார்ட்டியில உங்களுக்கு பக்கத்து நாற்காலியில தான் உட்கார்ந்துருந்தாரு. நாளைக்கு அவரை அழைச்சிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்து அறிமுகப்படுத்துறேன். ரொம்ப இனிமையா பழகுவாரு. அவரோட பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது. மௌனமாக நடந்து கொண்டிருந்த ஜோதிராமனின் கண்கள் சிவந்தன. நரம்புகள் முறுக்கேறின. தசைநார்கள் விண் என்று விரைத்து கொண்டன. என்ன சார் அமைதியாயிட்டீங்க? எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லி இருக்கேன், வாழ்த்து சொல்ல வேணாமா? வாழ்த்துக்கள் ரோஜா. அவன் உதடுகள் மெனக்கெட்டு வார்த்தைகளை வெளியேற்ற அப்போது அவன் உள்ளத்தின் ஒரு மூலையில் அந்த உத்தரவு உதயமானது. இவளை கொன்றுவிடு. மை காட், உங்களுக்கு ஒதுக்கின 1/2 மணி நேர கால் ஷீட் முடிஞ்சுது. நான் ஸ்டூடியோவுக்கு போயாகணும், வரட்டுமா என்று பிரிந்து நடந்த ரோஜா திரும்பி வந்து, நீங்க ஏதோ கேட்க ஆரம்பிச்சிங்கல்ல? அது ஒன்னும் அவசரம் இல்ல ரோஜா, நாளைக்கு பேசிக்கலாம், நீ போ என்றான் ஜோதிராமன். அவள் விலகி நடந்தாள். திடீரென்று ஜுரம் மாதிரி உணர்ந்தான். கால்கள் பின்னின. சாலையோர மேடையில் அமர்ந்து கொண்டு சிகரெட் பற்ற வைத்தான். அதிக வேகத்தில் துடிக்கும் தன் இருதயத்தை கட்டுப்படுத்த பெரிதும் முயன்றான். அவனுக்குள் அந்த குரல் மீண்டும் ஒலித்தது, ரோஜாவை கொன்றுவிடு. அத்தியாயம் 8. இரவு மணி 1 தாண்டிவிட்டது. ஊட்டியின் இயக்கங்கள் அனைத்தும் முடங்கி போயிருந்தன. ஒரு அடி இடைவெளியில் ஆள் நின்றால் கூட தெரியாதபடி பனி அடர்த்தியாக பெய்து கொண்டிருந்தது. எங்கோ ஒரு கூர்க்கா விசில் ஊதினான். சிகரெட் புகைத்தபடி ஜோதிராமன் தனது அறையில் உலாத்தி கொண்டிருந்தான். தரை முழுக்க அவன் வீசி எறிந்த 30க்கும் மேலான சிகரெட் துண்டுகள். அவனது காதல் தோல்விக்கு ஜன்னலின் கண்ணாடிகள் வரி வரியாக வெளிப்புறம் அழுது கொண்டிருந்தன.
ஜோதிராமனுக்குள் புதிதாக வேறு ஒரு ஜோதிராமன் அனுமதி எதுவும் கேட்காமல் உள்ளே வந்திருந்தான். அமர்ந்து கால் மேல் கால் போட்டு சரமாரியாக கேள்வி கேட்டான். நீ யார்? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன்? உன் உத்தரவுக்கு தலையசைத்து சேவகம் புரிய எத்தனை ஆயிரம் பேர் தயாராக இருக்கிறார்கள். மைதிலி விஷயத்தில் உன் அப்பா காரணமாக கோட்டை விட்டாய். அதற்கு பிறகும் வாழ்க்கையில் நீ தோல்வியை சந்திக்கலாமா? உனக்குள் ஒரு புதிய கோட்பாடு எழுதப்பட்டதே, மறந்துவிட்டாயா அதை? எந்த விஷயமாக இருந்தாலும் ஒன்று நீ ஜெயிக்க வேண்டும். நீ ஜெயிக்க வாய்ப்பு இல்லையா? எதிராளி ஜெயிக்க கூடாது. யானை பொம்மை விஷயத்தில் அப்படித்தானே நடந்து கொண்டாய். உனக்கு கிடைக்காது என்று ஆன பிறகு அது எதிரிக்கும் கிடைக்கக்கூடாது என்று செயல்பட்டாயே, நினைவு இருக்கிறது அல்லவா? டொயோட்டோ காரை என்ன செய்தாய்? நீ ஆசைப்பட்டதற்கு பிறகும் அதை இன்னொருவன் அனுபவிப்பதா? யாருக்கும் இல்லாமல் போகட்டும் என்றுதானே திட்டமிட்டு மாட்டிக்கொள்ளாமல் அதை சாம்பலாக்கினாய். ரோஜா விஷயத்திலும் அப்படித்தானே? எவ்வளவு கற்பனைகளை வளர்த்து கொண்டாய். மைதிலியின் மரணம் தந்த பாதிப்பால் எந்த பெண்ணையும் நினைத்து பார்க்க விரும்பாத நீ இவள் மேல் எவ்வளவு சுலபமாக ஆசைகளை வளர்த்து கொண்டாய். மைதிலி மேல் வைத்திருந்த காதலை காட்டிலும் இது தீவிரமாக இருந்ததே, பல மடங்கு அதிகமாக ஏங்கினாயே. உனக்கு என்ன குறை ஜோதிராமா? அழகு இல்லையா? வசதி இல்லையா? படிப்பு இல்லையா? காதல் இதயம் இல்லையா? எந்த விதத்தில் அந்த ரஞ்சன் உன்னைவிட உயர்ந்தவன்? ஒரு சாதாரண எஸ்டேட் சூப்பர்வைசர். அவன்தான் கடைசியில் உன் ராஜகுமாரியை அடையப் போகிறான். நியாயமாயுது? நீ சொந்தம் கொண்டாட நினைத்த தேவதை ரோஜா, இவள் கழுத்தில் இன்னொருவன் தாலி கட்டுவதா? இவளை அணைத்து முத்தமிடுவதா? நோ நோ நோ. ரோஜா அவனை காதலிப்பதால் இனி எப்படியும் மனம் மாறி உன்னை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை. உனக்கு அவள் இல்லை என்பது சர்வ நிச்சயம். எனில் உன் கோட்பாடு அதை அனுமதிக்குமா? ரஞ்சன் ஜெயிக்கலாமா? கூடாது. அவன் அவளை அடையலாமா? கூடவே கூடாது. அப்படியானால் ரோஜாவை கொன்றுவிடு. ஜோதிராமன் ஏதோ மாய சக்தியால் செலுத்தப்பட்டவன் போல ஷூ அணிந்து கொண்டான். ஒரு வினாடி யோசித்துவிட்டு தன் மேஜை டிராயரில் இருந்த ரிவால்வரையும் தோட்டாக்கள் நிரம்பிய பெட்டியையும் எடுத்தான். லேசாக நடுங்கும் விரல்களால் துப்பாக்கியில் தோட்டாக்களை நிரப்பி மூடி வயிற்றில் செருகிக் கொண்டான். தன் அறையை விட்டு வெளியே வந்தான். சாலையில் வேகமாக நடக்கத் தொடங்கினான். ஏய் முட்டாள் ஜோதிராமா, நில்! நின்றான் உடனே. எங்கே போகிறாய்? ரோஜாவை கொல்வதற்கு. உனக்கு புத்தி ஏதாவது பேதலித்து விட்டதா? இப்போது இந்த நள்ளிரவில் அவள் மட்டும்தான் தனியாக வீட்டில் இருப்பாளா? எல்லோரும் இருப்பார்களா? மாட்டார்களா? இருப்பார்கள். நீ இப்போது சுட்டால் அவள் சாவது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் நீ மாட்டிக்கொள்வதும். கோர்ட்டில் உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம். நீ ஏன் சாக வேண்டும்? என்ன தவறு செய்தாய்? ஒரு பெண்ணின் மேல் ஆசைப்படுவது தவறா? கேவலம் டொயோட்டோ காரை எரித்த போதே நீ மாட்டிக்கொள்ளக் கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வுடன் உன்னை திட்டமிட்டு செயலாற்ற வைத்தேன் அல்லவா? திடீரென என்னுடைய யோசனை இல்லாமல் நீயாக செயல்படலாமா? இப்போது நான் என்ன செய்யட்டும்? திரும்பி பங்களாவுக்கு வந்து படுத்துக்கொள். நிம்மதியாக உறங்கு. ரோஜா எங்கேயும் போய்விட மாட்டாள். நிச்சயம் உன்னிடம் தனியாக மாட்டுவாள். நீ மாட்டிக்கொள்ளாமல் அவளை கொலை செய்ய சந்தர்ப்பம் அமையும். அப்போது உனக்கு சிக்னல் கொடுக்கிறேன். அதுவரை பொறுமையாக இரு. ஜோதிராமன் சொன்னதற்கு ஜோதிராமன் கட்டுப்பட்டு ஜோதிராமன் நடந்து திரும்பி தன் அறைக்கு வந்து கட்டிலில் படுத்துக்கொண்டான். காலையில் கண் விழித்த போது தன் கால்களில் ஷூ இருப்பதை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. இரவு கழற்றி போட்டுவிட்டுத்தானே படுத்தேன். நடுவில் எப்போது அணிந்தேன்? எழுந்து நிற்க இடுப்பில் கைப்பட்டு உணர்ந்து சட்டையை உயர்த்தி பார்க்க துப்பாக்கி இருந்ததை கண்டு திக்கென்றது. அதை எடுத்து திறந்து பார்த்தான். அதன் வயிறு நிறைந்திருந்தது. என்ன இது? துப்பாக்கியில் குண்டுகளை நிரப்பியது யார்? என் இடுப்பில் அதை செருகி வைத்தது யார்? சற்று உறக்க யோசித்த போது கனவில் இதையெல்லாம் தானே செய்தது போல ஒரு கலங்கலான ஞாபக வடிவம் இருந்தது. என் மனநோய்க்கு சிகிச்சை அளித்த டாக்டர் ஈஸ்வரை போய் பார்க்க வேண்டும். இதுபோல பலமுறை நிகழ்ந்துவிட்டன. எனக்குள்ளேயே வேறு யாரோ திடீரென்று வருகிறான். அவன் உத்தரவுக்கு நான் பதில் பேசாமல் கட்டுப்படுகிறேன். அப்படி கட்டுப்பட்டு செயல்படுவதை அப்போது உணர்வதில்லை. பிறகுதான் தெரிகிறது செய்த செயல்கள். இப்படித்தான் ஒரு முறை யானை பொம்மையை நான் கீழே போட்டு உடைத்துவிட்டு அதற்கான பில் தொகையை கொடுத்துவிட்டு வந்திருக்கிறேன். இதில் யானை பொம்மையை விலைக்கு கேட்டவரைத்தான் எனக்கு சரியாக நினைவில் இருக்கிறது. அதற்கு பிறகு நடந்ததை என் செக்ரட்டரி சொன்னான். பிறகு யோசித்ததில் நானே அப்படி நடந்து கொண்டதாக ஒரு தேய்ந்த நினைவும் வந்தது. இதே மாதிரிதான் ஒரு டொயோட்டோ காரை எனக்கு விற்க மறுத்ததற்காக நானே ரகசியமாக சென்று அந்த காரை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திவிட்டு வந்திருக்கிறேன். மறுநாள் பத்திரிகையில் செய்தியை படித்தபோதுதான் அதை நான் தான் செய்தேன் என்று லேசாக ஞாபகம் வந்து போனது. இரவில் காரை நான் எடுத்துக்கொண்டு வெளியே சென்று வந்ததாக வேலைக்காரன் சொல்லி அதை உறுதிப்படுத்தினான்.
இது போல பல சம்பவங்கள். லேட்டஸ்டாக இந்த ராத்திரி சம்பவம். எனக்கே தெரியாமல் நானே எனக்குள் பிறக்கும் ஒரு உத்தரவுக்கு கட்டுப்பட்டு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு ஷூ அணிந்தபடி எங்கோ சென்று திரும்பி இருக்கிறேன். பிடிவாதமாக யோசித்து பார்க்க கனவு போல நினைவுக்கு வந்தது. வீட்டை விட்டு கொலைவெறியோடு ரோஜா வீட்டை நோக்கி நடந்து திரும்பி இருக்கிறேன். ஐயோ, என்ன இது? ரோஜாவை நான் கொலை செய்ய இருந்தேனா? ச, என்ன விசித்திரமான ஆள் நான். ரோஜாவை நேசித்தேன். ஆனால் அவள் வேறு ஒருவனை விரும்பி அந்த காதல் கைகூடியும் விட்டது. இதோ விரைவில் திருமணம் செய்ய போகிறாள். இது எனக்கு தோல்விதான். ஆறுதல் பெற முடியாத சோகம்தான். இதற்காக நொந்து கொள்ளலாம், ரகசியமாக கண்ணீர் விடலாம். அதை விட்டுவிட்டு அவளை கொலை செய்ய நினைப்பதா? இல்லை, தயவு செய்து எனக்குள் மற்றொரு முறை அத்தகைய மோசமான எண்ணம் வராமல் ஆண்டவனே நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். அத்தியாயம் 9. பொட்டானிக்கல் கார்டன் பச்சை வெல்வெட் விரிப்பை போர்த்தி கொண்டு சரிந்து உயர்ந்து சரியும் புல்வெளியில் அங்கங்கே உல்லாச பயணிகளின் உற்சாக ரகளை. சிரித்து சிரித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். பறக்கும் தட்டுகளை வீசி பிடித்தார்கள். பெரியவர்களும் இணைந்து கண்ணாமூச்சி விளையாடினார்கள். காதல் ஜோடிகளும் தேனிலவு தம்பதிகளும் யார் பார்த்தாலும் கவலையில்லாமல் ஏறக்குறைய அணைத்து நடந்தார்கள். 10ல் ஓர் இளைஞன், அவன் கழுத்தில் கேமிரா. 10ல் ஒரு பெண், தலையில் முக்கோணமாய் மடித்து கட்டப்பட்ட ஸ்கார். ஓரமாக கதாநாயகியும் கதாநாயகனும் மறுபடி ஒலித்த ஒற்றை வரிக்கு ஆடியதை அழுக்காமல் சினிமா கேமிரா பதிவு செய்து கொண்டிருப்பதை சொற்பமான கும்பலே வேடிக்கை பார்த்தது. அந்த பூங்காவின் உள்ளே உயரமாக பாதை வளைந்து வளைந்து செல்ல மூச்சு வாங்குகிறவர்கள் புல்வெளியோடு நின்று விட்டார்கள். மேலே அவர்களுக்கு மட்டும் உரித்தான அந்த ரகசியமான மரங்களின் கிளைகளே ஒரு கூடாரமாக அமைந்து வெளிச்சத்தை அதன் இலைகள் வடிகட்டி அனுப்பும் அந்த ரம்மியமான இடத்தில் ரஞ்சனின் மடியில் உரிமையோடு படுத்திருந்தாள் புடவை கட்டிய இரட்டை பின்னலிட்ட ரோஜா. புடவை லேசாக விலகி பளிரிட்ட வயிற்றின் மேல் சற்று முன் உதிர்ந்த சிகப்பு பூ ஒன்று இளைப்பாரிக் கொண்டிருந்தது. உங்க அப்பாவும் அம்மாவும் இவ்வளவு சீக்கிரம் நம்ம காதலை ஏத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ரோஜா. ஆனா நான் எதிர்பார்த்தேன். எப்படி? என் ரஞ்சனை யாராலையும் ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஆனா ஒரு சின்ன திக்கு இருந்தது. இப்போ மனசுல பாரமே இல்லாம இருக்கு. எனக்கு ரெக்க கட்டி பறக்குது. என் சித்தப்பாவும் சரின்னு சொல்லி புறப்பட்டு வந்து உங்க அப்பா கிட்ட சுமூகமா பேசிட்டு போனாரே, அது 8வது அதிசயம். ஆனா ரஞ்சன், காதல்னா அதுல ஒரு போராட்டம் அவசியம். இந்த காதல் நிறைவேறுமா, கல்யாணம் நடக்குமான்னு சின்ன டென்ஷன் கடைசி வரைக்கும் இருக்கணும். இப்ப த்ரில் இல்லாம போனது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்குது என்றவளின் கன்னத்தை வலிக்காமல் கிள்ளினான். நிறைய நாவல் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். காதல்னா உடனே அதுல பிரச்சனை இருந்தாகணுமா? இருக்கணும்னு சொல்லல, இருந்தா ஒரு த்ரில்லு தான். அதை நீ மறுக்க முடியாது. வீட்டுக்கு தெரியாம நான் புறப்பட்டு வந்து யாரும் பாத்திரக்கூடாதேங்கிற படபடப்போட தான் உன்னை சந்திப்பேன். அதுல அவஸ்தைக்கு நடுவுல ஒரு சுகம் இருக்கும். இப்ப பாரு, நேரா ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்த. அம்மா காஃபி கொடுத்தாங்க. கொஞ்சம் அவரோட வெளியில போயிட்டு வரேன் மம்மின்னு துணிச்சலா சொல்லிட்டு ஜாலியா பின்சீட்ல உட்காந்துக்கிட்டு வந்தாச்சு. இப்போ பழைய த்ரில் இருக்கா ரோஜா? இப்போ உனக்கு புதுசா த்ரில் வேணும், அவ்வளவுதானே? அவள் இடுப்பில் ஒரு கையை வைத்து குனிந்தான். ஏய் என்று துள்ளி எழுந்து அமர்ந்தாள். ஏன் நிறுத்திட்ட? நீ ரொம்ப மோசம்னு வாக்கியத்த முடி. அவன் மார்பில் 2 கைகளாலும் செல்லமாக குத்தினாள், சினுங்கினாள். ஏன் உனக்கு இந்த அவசர புத்தி? இல்ல, இது 6000 புத்தி ரோஜா. பொதுவா ஆயிரக்கணக்கான தம்பதிங்க தேனிலவுக்கு ஊட்டி வராங்க. நாம எங்கே போறது? சென்னைக்கு. ரஞ்சன், நீ பாக்குற வேலை உனக்கு பிடிச்சிருக்கா? பெருசா பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனா வெறுப்பு இல்ல. எம்காம் படிச்சுட்டு நீ எஸ்டேட்ல சூப்பர்வைசரா இருக்கிறது அபத்தமா இல்ல? இன்னொரு எஸ்டேட்ல வெறும் 4வது படிச்சவன் கூட அனுபவத்துல கத்துக்கிட்டு இதே வேலையில இருக்கான். படிப்புக்கும் வேலைக்கும் பல பேருக்கு பொருத்தமா அமையறது இல்ல. சரி, இப்படி கற்பனை செய்ய, சென்னையில ஒரு பெரிய கம்பெனில உன் படிப்புக்கு ஏத்த அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட வேலை. அதே ஆபீஸ்ல எனக்கு பொருத்தமா ஒரு வேலை. கம்பெனி குவார்ட்டர்ஸ்ல நாம குடித்தனம் செய்யறோம். தினம் ஆபீஸுக்கு சேர்ந்தே போயிட்டு சேர்ந்தே திரும்புறோமா. எப்படி இருக்கும்? பியூட்டிஃபுல். நினைக்கவே நல்லா இருக்கு. உனக்கும் எனக்கும் ஒரே ஆபீஸ்ல வேலை கொடுத்து குவார்ட்டர்ஸும் தர்றதுக்கு சென்னையில எந்த மடையன் தயாரா இருக்கான் ரோஜா? சி, வேலை கொடுக்க போறவரை மடையன் அது இதுன்னு திட்டலாமா? இது கற்பனை இல்ல, நிஜமாவே நடக்க போகுது. நான் சொன்னேனே ஜோதிராமன், அவர்கிட்ட எங்க அப்பா இதை பத்தி பேச போறாரு. எங்க அப்பா மேல அவருக்கு எக்கச்சக்கமான பிரியமும் மரியாதையும் இருக்கு. சென்னையில அவருக்கு 7-8 கம்பெனிகள் உண்டு. கேட்டதும் அவர் சரின்னு சொல்லிடுவாரு. உனக்கு சம்மதமா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. வாயில கற்கண்ட போட்டுட்டு முழுங்க இஷ்டமா துப்ப இஷ்டமான்னு கேக்குறதா? எனக்கு டபுள் ஓகே, இல்ல ட்ரிபிள் ஓகே. ஆனா உனக்கு தான் கஷ்டம். அப்பா அம்மாவை பிரிஞ்சு வரணுமே ரோஜா. கஷ்டம்தான், ஆனா சின்ன சின்ன பிரிவுகள் தான் பாசத்தை வளர்க்கும் ரஞ்சன்.
இதே ஊர்ல நாமளும் குடித்தனம் செஞ்சா எப்பவும் மாதிரி தினமும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுல த்ரில்லே கிடையாது. ஜோதிராமன் நமக்கு வேலை தர போறவர்னு ஏற்கனவே நீ சொல்லியிருந்தா அன்னைக்கு பார்ட்டியில நல்ல விதமா 4 வார்த்தை பேசி பழக்கம் பண்ணி வச்சிருப்பேனே. இப்ப என்ன கெட்டு போச்சு? உன்னை அவர் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து அறிமுகம் பண்றதா சொல்லியிருக்கேன். வரியா? நிச்சயமா. எத்தனை மணிக்கு? இல்லைன்னா இப்படி செய்யலாம். உன் எஸ்டேட்டுக்கு வர வழியில ஒரு செங்குத்து பாதை இருக்குதே, என்னமோ பேர் சொல்லுவியே. ஸ்லிப் பாயிண்ட். பல பேர் அங்கிருந்து ஸ்லிப் ஆகி விழுந்து கீழே இருக்கிற ஆழமான பள்ளத்தாக்குல பயணம் செஞ்சு செத்து போயிருக்காங்க. அதனாலதான் இந்த பேரு. சரி, அந்த இடத்துக்கு சாயங்காலம் 5 மணிக்கு அவரை அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன். நீயும் அங்க வந்துடுறியா? அவர் வருவாரா உன்னோட? நிச்சயமா. உல்லாசமா சுத்துறதுக்காக, பொழுத போக்குறதுக்காகவே இங்க வந்து தங்கியிருக்காரு. அந்த ஸ்லிப் பாயிண்ட பார்த்திருக்க மாட்டாரு. ஒரு புது வியூ பாயிண்ட அவருக்கு காட்டின மாதிரியும் இருக்கும். அப்படியே வேலைக்காக ஐஸ் வச்ச மாதிரியும் இருக்கும். அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு ரோஜா. ஏன்? அன்னைக்கு பார்ட்டியில நான் கவனிச்சேன். அவர் உன்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சி, ஹீ இஸ் எ ஜெம். பக்கா ஜென்டில்மேன் ரஞ்சன். பழைய காதலியோட நினைவுகளை மனசுல சுமந்துக்கிட்டு வேற கல்யாணம் செய்துக்கிறதே இல்லைன்னு சில கொள்கைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரை போய் கொச்சப்படுத்தி பாக்குறியே. எல்லா காதலர்களுமே சந்தேக பிராணிகள்னு எதுலயோ படிச்சிருக்கேன். அது அமையற காதலிய பொறுத்தது ரோஜா. அவ அசிங்கமா இருந்தா சந்தேகம் அந்த ஜென்மத்துக்கும் வராது என்று ரஞ்சன் சிரிக்க ரோஜா தன் சிரிப்பையும் அதனுடன் கலந்தாள். அத்தியாயம் 10. சென்னையில் இருந்து தனது செக்ரட்டரியுடன் கம்பெனி தொடர்பாக தொலைபேசியில் பேசிவிட்டு ஜோதிராமன் வைத்துவிட்டு நிமிர்ந்து ஆச்சரியப்பட்டான். புன்னகையுடன் கை கட்டி நின்றிருந்தாள் ரோஜா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்போ வந்த நீ? கவனிக்கவே இல்லையே. 2 நிமிஷம் தான் ஆச்சு. நீங்க போன்ல பேசிக்கிட்டு இருந்ததால டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு அமைதியா நின்னேன். உக்காரு. டீ குடிக்கிறியா? நடுராத்திரி 12 மணிக்கு என்ன தூக்கத்துல இருந்து எழுப்பி டீ வேணுமான்னு கேட்டா கூட சரின்னு சொல்லுவேன். உன்னை அர்த்தராத்திரியில் எழுப்புகிற வாய்ப்பு எனக்கு இல்லை ரோஜா. சிம்பிளான காட்டன் சேலையில், லூசான இரட்டை பின்னலில், குறும்பு தத்தளிக்கும் உதடுகளில், உற்சாகம் தவழும் முகத்தில் எத்தனை அழகாக இருக்கிறாய். இந்த மொத்த அழகையும் ஆளப்போகிறவன் நான் இல்லையே. ஜோதிராமனுக்கு ஏக்க பெருமூச்சு வெளிப்பட்டது. சுதாரித்து கொண்டு சின்னுவை அழைத்து டீ சொன்னான். வந்ததும் அதை அவள் 2 கைகளாலும் பற்றி ஓசை வராமல் நளினமாக பருகும் அழகை ரசித்தான். என்ன சார் திடீர்னு டல்லாகிட்டீங்க? பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்ல. இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா இருக்கத்தானே இங்க வந்தேன். அப்போ போய் பேண்ட் மாத்திக்கிட்டு என்னோட புறப்படுங்க. எங்க? ஊட்டியில நீங்க இதுவரைக்கும் பார்த்திருக்க முடியாத அருமையான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஸ்லிப் பாயிண்ட்னு பேரு. பயங்கரமும் அழகும் ஒன்னு சேர்ந்த இடம். ஜெயண்ட் வீல்ல சுத்துறப்போ, அது மேல போறப்போ வயித்த ஜிவ்வுன்னு பிடிச்சு இழுக்குமே, அந்த மாதிரி உணர்வு கிடைக்கும் சார். பயமா இருக்கும், அதே சமயம் ஜாலியா இருக்கும். உயரத்துல இருந்து கீழே பார்த்தா உங்களுக்கு மயக்கம் எதுவும் வராதே. என்ன நீ இவ்வளவு தூரம் பயமுறுத்துற? அப்ப கண்டிப்பா அந்த இடத்த பார்த்தே ஆகணும். இதோ வந்துட்டேன், 2 நிமிஷம். ஜோதிராமன் அவர்களுடன் புறப்பட்டான். ஜீப்பில் அவன் அருகில் அமர்ந்து அவள் வழி சொல்ல நிதானமாக ஓட்டினான். 1/4 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்தச் சொன்னாள், இறங்கச் சொன்னாள், நடக்க சொன்னாள். இதுதான் ஸ்லிப் பாயிண்ட் என்ற ரோஜாவின் புடவை தலைப்பு காற்றில் துடித்தது. அதை அடக்கி இடுப்பில் செருகிக் கொள்ள பெரிய முயற்சி தேவைப்பட்டது. அந்த பாறை தளத்தின் மேல் எல்லா திசைகளில் இருந்தும் காற்றடித்து கொண்டிருந்தது. பச்சை தீவுகளாக எல்லா புறங்களிலும் மரங்கள். அவர்கள் நின்ற இடத்தில் இருந்து 10 அடி தள்ளி சட்டென்று பூமி அந்தரத்தில் நின்று போய் அதற்கு பிறகு சரேல் என்ற ஆழமான பள்ளத்தாக்கு இருந்தது. பாதுகாப்பு சுவரோ தடுப்போ எதுவும் இல்லை. முகம் துடைக்க ஜோதிராமன் தன் கையில் எடுத்த கைக்குட்டையை காற்று வலுக்கட்டாயமாக பறித்து வானத்தில் அலைக்கடித்தது. கொஞ்சம் அசந்தா நம்மளையே தள்ளிக்கிட்டு போய் அந்த பள்ளத்தாக்குல தள்ளிடும் காத்து. அந்த விளிம்பு வரைக்கும் அசட்டு துணிச்சலோட சில பேர் நடந்து போய் ஸ்லிப் ஆகி விழுந்து செத்தே போயிருக்காங்க. அதனாலதான் இதுக்கு ஸ்லிப் பாயிண்ட்னு பேரு என்ற ரோஜாவையே ஜோதிராமன் உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்குள் இன்னொரு ஜோதிராமன் கதவை தட்டினான். இங்கிருந்து விழுந்தா நிச்சயம் பாடி கிடைக்காது சார். கீழே காடு, நிறைய மிருகங்கள் இருக்கு. நமக்கு டிஃபன் வந்துருச்சுன்னு எலும்ப கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு முடிச்சிடும். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ரோஜா, நீ என்ன பார்க்க வர்றதா உன் வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? எங்க போறேன் எப்போ வருவேன்னு சொல்லிட்டு வர்ற நல்ல பழக்கம் எல்லாம் நமக்கு கிடையாது சார். எந்த நம்பிக்கையில என்ன இவ்வளவு அபத்த இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்த? அதனால என்ன? எனக்கு புரியலையே. இப்போ உன்னை நான் பலவந்தமா பிடிச்சு இங்கிருந்து தள்ளி விட்டுட்டா என்ன ஆகும்? ரோஜா காலி. என்ன பேச்சு இது? அப்படி நான் தள்ளி விட மாட்டேன்னு எப்படி நம்புன? என்ன சார் பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? தீப்பெட்டிய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நீங்க அலையலையா? தீக்குச்சியால உரசி தீ எழுந்தா அது ஆபத்தானதுதான்.
அதுக்காக அதை யூஸ் பண்ணாம இருக்கீங்களா? இது ஆபத்தான இடம்தான். அதுக்காக காரணம் இல்லாம என்னை இங்கிருந்து தள்ளி விடுறதுக்கு உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஆமான்னு வச்சுக்கையே. சும்மா விதண்டாவாதம் பண்றீங்க சார். நீங்க அந்த மாதிரி அபத்தமா எதுவும் செய்ய வாய்ப்பே இல்ல. அப்படியே திடீர்னு உங்களுக்கு புத்தி பேதலிச்சு என்ன கொலை செய்யணும்னு நினைச்சா கூட உங்களால முடியாது. ஏன்னா என்ன சந்திச்ச மறுநாளே சொன்னீங்க நான் கிட்டத்தட்ட செத்து போன மைதிரி மாதிரியே இருக்கேன்னு. அவங்க மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க. அவங்க இறந்து போனதுக்காக எவ்வளவு வருத்தப்படுறீங்க. நான் அவங்களோட சாயல்ல இருக்கிறதால தானே என்கிட்ட பிரியமா உரிமையா பழகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறதால என்ன கொல்லணும்னு நினைச்சா அது உங்க மைதிலிய நீங்களே கொல்ற மாதிரி நினைப்பீங்க. அந்த மாதிரி ஆபத்தான நினைப்பு எதுவும் உங்களுக்கு வரவே வராது. எப்படி நம்ம விவாதம்? சாட்டையால் அடிப்பது போல உணர்ந்தான் ஜோதிராமன். வெள்ளமாக வீசுகிற காற்றை மீறி வியர்த்தது. ச, என் மைதிலியை நானே கொல்வதா? மாட்டேன். எனக்குள் இருக்கும் சைத்தானே, விலகிப்போ. இந்த முறை உன் உத்தரவுக்கு நான் கட்டுப்படுவதாக இல்லை. போ போ, போய்விடு. முட்டாள் என்று சிரித்தான் இன்னொரு ஜோதிராமன். உன் கோட்பாடு என்ன? அதை மறந்து விட்டாயா? இவள் உனது விருப்பத்திற்குரியவள், ஆனால் உனக்கு கிடைக்காதவள். ரஞ்சன் இவளை அடையப் போகிறான். எதையும் யோசிக்காதே. இவள் எதையோ பேசி உன்னை குழப்புகிறாள். உன்னை சந்திப்பதாக சொல்லிவிட்டு வரவில்லை. நீங்கள் இருவரும் இங்கே வந்ததை யாரும் பார்க்கவில்லை. கத்தி இல்லாமல், துப்பாக்கி இல்லாமல், எந்த சிறு ஆயுதமும் இல்லாமல் இவளை நீ தீர்த்து கட்ட இதைவிட நல்ல சந்தர்ப்பம் அமையவே அமையாது. நிச்சயம் நீ மாட்டிக்கொள்ள வாய்ப்பே இல்லை. தயங்காதே, செயல்படு, உடனே செயல்படு. ஜோதிராமன் அவளை நோக்கி மெதுவாக கால் எடுத்து வைத்தான். ரோஜா அவனை கவனிக்காமல் தூரத்து மலைகளை தன் கண்ணம் பொத்தி ரசித்து கொண்டிருக்க அவன் நெருங்கினான், மிகவும் நெருங்கினான். தனது பேண்ட் பாக்கெட்டுக்குள் நுழைத்திருந்த 2 கைகளையும் வெளியே எடுத்தான். அவளின் முதுகை நோக்கி கைகள் உயர்ந்த போது ரோஜா அழைத்தபடி அவர்களை நோக்கி வந்தான் புன்னகையுடன் ரஞ்சன். கொதிக்கின்ற பானையில் நெருப்பு பிடுங்கப்பட்டதைப் போல ஜோதிராமனின் செயல்வேகம் உடனே வடிந்து கைகள் மறுபடி பாக்கெட்டுக்குள் செல்ல, சார், இவர்தான் ரஞ்சன் என்றாள் ரோஜா. கை குலுக்கிய ஜோதிராமன், முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடலாம், வேற எங்கேயாவது போய் பேசலாம் என்றான் அவசரமாக. அத்தியாயம் 11. ஜோதிராமன் தனது பேண்ட் சட்டைகளை ஒவ்வொன்றாக ஹேங்கர் நீக்கி மடிக்கத் தொடங்கினான். படபடப்பாக இருந்தான். இல்லை, இனி ஒரு நிமிடம் நான் ஊட்டியில் இருக்கக்கூடாது. ரஞ்சன் மட்டும் வரவில்லை என்றால் நிச்சயம் நான் ரோஜாவை அந்த பாதாள பள்ளத்தாக்கில் தள்ளிவிட்டு இருப்பேன். எனக்குள் எந்த உத்தரவு எப்போது கிடைக்கிறது என்று கணிக்க முடியவில்லை. அந்த உத்தரவு கிடைத்துவிட்டால் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் சாவி கொடுத்த பொம்மையைப் போல நான் செயல்பட தொடங்கி விடுகிறேன். பிறகு பேசுவது எல்லாம் நானே இல்லை. என் உதடுகள் என்னை மீறி எதையெதையோ உச்சரிப்பதை என்னாலேயே உணர முடிகிறது. ஆனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நிச்சயம் நான் சாதாரணமாக இல்லை, சரியாக இல்லை. என்னாலேயே தெளிவாக உணர முடிகிறது. என் சுய உணர்வு சரியாக இருக்கும்போதே சில முடிவுகளை எடுத்தாக வேண்டும். ரோஜா எனக்கு கிடைக்காவிட்டால் பரவாயில்லை, ஆனால் அவள் அழியக்கூடாது. வாழ வேண்டிய தளிர் அது. என்ன தப்பு செய்தால் என்னால் தண்டிக்கப்பட நான் உடனே ஊட்டியை விட்டு விலகியாக வேண்டும். சென்னை சென்று டாக்டர் ஈஸ்வரனை சந்திக்க வேண்டும். சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்குள் அடிக்கடி நுழையும் அந்த இன்னொரு நபரை துரத்தியாக வேண்டும். அந்த கொலை எண்ணத்தை குழி தோண்டி புதைத்தாக வேண்டும். சிகிச்சை எத்தனை மாதங்கள் ஆனாலும் சரி, எனக்குள் இருப்பவன் தொலைந்தான் என்று நன்றாக நிச்சயப்படுத்தி கொண்ட பிறகுதான் மறுபடி நான் ரோஜாவை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்பாக அவளை சந்திக்கவே கூடாது. சந்தித்தால் அது அவளுக்குத்தான் ஆபத்து. எப்போது எனக்குள் அந்த உத்தரவு குரல் ஒலிக்கும் என்பது எனக்கு தெரியாது. எப்போது நான் அதற்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்பதும் தெரியாது. அதனால் ரோஜாவுக்கு எதுவும் நேரக்கூடாது என்றால் அவளை சந்திக்கக்கூடாது. நான் சந்திக்கக்கூடாது என்றால் ஊரை விட்டே போயாக வேண்டும். அதுவும் உடனே. சின்னு என்று அழைத்தேன். வந்தான். ஜீப்பை எடுத்துட்டு போய் டீசல் வாங்கிட்டு வா. வேட்டைக்கு போறீங்களா தம்பி? இல்ல, சென்னைக்கு போறேன். ஏன் தம்பி? அங்கே எனக்கு முக்கியமான வேலை இருக்குயா. எரிந்து விழுந்தவனை புரியாமல் பார்த்த சின்னு ஜீப் சாவியை எடுத்துக்கொண்டு விலகினான். ஜோதிராமன் சூட்கேஸ் எடுத்து வைத்து உடைகளை அடுக்கத் தொடங்க ஹாலில் இருந்து ஜோதிராமன் என்று குரல் கேட்டது. வெளியே வந்தான். தேவகுமாரும் அவர் மனைவியும் நின்று கொண்டிருந்தார்கள். வாங்க சார், உட்காருங்க. பரவாயில்ல, இந்தாங்க என்று கைப்பையில் இருந்து திருமண அழைப்புதல் எடுத்து தந்தார்கள். முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் வைக்கிறோம், வாங்கிக்கங்க. நடுக்கம் மறைத்து வாங்கி வெறித்து பார்த்தான். என்னடா, இன்னும் 5 நாள்ல கல்யாணமானு பாக்குறீங்களா? நாங்களும் அடுத்த மாசம்தான் முகூர்த்த தேதி பார்க்க சொன்னோம். ஆனா இந்த தேதியை விட்டா 2 மாசம் கழிச்சுதான் அடுத்த நல்ல தேதி வருதுன்னு எங்க ஜோசியர் சொல்லிட்டாரு. நீங்க எல்லாம் இருக்கிறப்ப 5 நாள் என்ன, 2 நாள் அவகாசத்துல தேதி வச்சா கூட
கல்யாண ஏற்பாடு பூரா செஞ்சு முடிச்சிடுவேன். பத்திரிக்கை கொடுக்க ரோஜாவையும் கூப்பிட்டோம். என்னவோ திடீர்னு அவளுக்கு வெக்கம் வந்துருச்சு. நான் வரலன்னு சொல்லிட்டா. எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் ஜோதிராமன். சின்னு அங்கே வந்து, அவங்களுக்கு டீ கொடுத்துட்டு டீசல் போட்டுட்டு வரட்டுமா தம்பி? நீங்க எத்தனை மணிக்கு புறப்பட போறீங்க என்றான். என்று மட்டும் தலையை அசைத்தான். வெளியில புறப்படுறீங்களா ஜோதிராமன்? தேவகுமார் கேட்க, இல்ல வந்து சென்னைக்கு புறப்படுறேன். சென்னைக்கா? போயிட்டு அதற்கு மேல் அவனிடம் பதில் இல்லை. என்ன சார் இது? அப்போ எங்க வீட்டு கல்யாணத்துக்கு இருக்க மாட்டீங்களா? கல்யாணம் முடிஞ்சதுதான் போகணும். இத்தனை நாள் இருந்துட்டு என்ன நியாயம் சார் இது? அங்கே என்ன முக்கியமான வேலையா இருந்தாலும் தயவு செஞ்சு தள்ளி போடுங்க. ஃபோன் பண்ணி வரலன்னு சொல்லிடுங்க. முதல்ல கல்யாணம் முடிஞ்சுதான் ஊருக்கு போவேன்னு என்கிட்ட பிராமிஸ் பண்ணுங்க. உரிமையோட தான் இதை சொல்றேன் என்ற தேவகுமாரை பார்த்தான். தவித்தான். இவரிடம் என்ன சொல்வது? என் விசித்திரமான பிரச்சனையை எப்படி புரிய வைப்பது? எந்த மகளின் திருமணம் வரை என்னை இருக்க சொல்கிறாரோ அதே மகளை கொலை செய்ய எனக்குள் ஒரு உந்துதல் துடித்து கொண்டிருப்பதை எப்படி தெரிவிக்க முடியும்? இல்ல சார், நான் கட்டாயம் போயாகணும். ஆனா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவேன். இல்ல போனா அங்கே உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். ஒரு தகவல் கொடுத்துட்டு உட்காந்துருங்க ஜோதிராமன். உங்களை எங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைக்கிறோம். தப்பா நினைச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க மட்டும் என் பொண்ணு கல்யாணத்துல கலந்துக்கலன்னா அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் நட்பே கிடையாதுன்னு வச்சுக்கங்க. வாடி போலாம் என்று தேவகுமார் கோபமாக தன் மனைவியை அழைத்து கொண்டு புறப்பட்டார். சார் நில்லுங்க, பதறினான் ஜோதிராமன். சரி, நான் ஊருக்கு போகல. உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறினதும் புறப்படுறேன். சரிதானே? உட்காருங்க. டீ குடிக்காம போனா எப்படி? சமாதானமாகி முகம் மலர்ந்த தம்பதியர் அமர்ந்து டீ பருகினார்கள். பிறகு தேவகுமார் சொன்னார், நான் உங்க மேல கோவிச்சுக்கிட்டேன்னா அந்த அளவுக்கு மதிக்கிறேன், உரிமையா எடுத்துக்கிறேன்னு புரிஞ்சுக்கங்க. இப்ப அதே உரிமையில இன்னொரு விஷயம் கேட்க போறேன். கேளுங்க சார். என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சென்னையில உங்க கம்பெனிகள்ல ஏதாச்சும் பொருத்தமான வேலை வேணும். அவங்க அங்க குடித்தனம் செய்ய விரும்புறாங்க. அதிர்ந்து போனான் ஜோதிராமன். இது சாதாரண விண்ணப்பம். என்னால் ஒரே ஒரு போன் மூலம் நிறைவேற்ற முடிகிற சிறு உதவி. இவரோடு கொண்டுள்ள நட்புக்காக இதை நான் செய்தே ஆக வேண்டும். ஆனால் இதை செய்வதால் ரோஜா திருமணத்துக்கு பிறகு சென்னை வரப்போகிறாள். அங்கேயே என் கண் எதிரிலேயே வாழப்போகிறாள். அவள் திருமணம் வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் என்னை மிகவும் கட்டுப்படுத்தி கொண்டு இருந்து விடலாம் என்றால் அந்த கட்டுப்பாட்டை சென்னையிலும் தொடர்ந்தாக வேண்டுமே. நான் பழையபடி எந்த சிக்கலும் வில்லங்கமும் இல்லாத சாதாரண நானாக மாறும் வரை அவஸ்தைப்பட்டாக வேண்டுமே. இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? என்ன சார், எதுவுமே சொல்லல? உதவி கேட்டு சங்கடப்படுத்திட்டேனா? அப்படியெல்லாம் இல்ல, இது சாதாரண உதவிதான். நிச்சயம் செய்றேன் என்ற ஜோதிராமன் முகத்தில் குழப்பங்கள் படர்ந்தன. அவர்கள் புறப்பட்டு போனதும் சின்னு வந்து, நான் போய் டீசல் போட்டுட்டு வரட்டுமா என்றான். இல்ல வேணாம், நான் சென்னைக்கு போகல. ஆனா ஒண்ணு, இன்னும் 4 நாளைக்கு என் ரூமை விட்டு வெளியில வரப்போறதில்ல. என்னை தேடிக்கிட்டு யார் வந்தாலும், குறிப்பா அந்த பொண்ணு ரோஜா வந்தா நான் இல்லைன்னு சொல்லிடு. புரிஞ்சுதா? புரியாமல் தலையை அசைத்தான் சின்னு. அத்தியாயம் 12. இந்த 2 நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நகர்ந்தன. ஜோதிராமன் தன் அறைக்குள்ளேயே தன்னை சிறை வைத்து கொண்டான். உணவை கூட அறைக்கே வரவழைத்து சாப்பிட்டான். நல்ல புத்தகங்கள் படித்தான். சிடி போட்டு படம் பார்த்தான். உறங்கினான். திருமண வேலைகளில் பிஸியாக இருந்ததால் ரோஜா நல்ல வேளையாக தன்னை தேடி வரவில்லை என்று நினைத்து கொண்டான். திருமணம் முடிந்ததும் உடனே சென்னைக்கு சென்றுவிட வேண்டும் என்பது அவன் திட்டம். வாக்கு கொடுத்தபடி ரோஜாவுக்கும் ரஞ்சனுக்கும் வேலைகளுக்கு போன் செய்து சொல்லிவிட்டான். ஆனால் வேலை பார்க்க போவது சென்னையில் அல்ல, பெங்களூரில் உள்ள கம்பெனியில். நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் அவர்கள் தங்கப்போகிற பெங்களூரு கம்பெனி குவார்ட்டர்ஸின் சாவியும் கூரியர் தபாலில் வந்து சேரும். அதைத்தான் திருமண பரிசாக கொடுக்க போகிறான். சென்னை சென்று உடனே வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும். பிறகுதான் ரோஜாவை சந்திப்பதாக திட்டம். ஆனால் அன்றைக்கு மதியம் சோதனை ஏற்படுத்த என்றே அந்த போன் வந்தது. தேவகுமார் பேசினார். சார், கோயம்புத்தூர்ல எங்க சொந்தக்காரங்க 7-8 பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் கல்யாணத்துக்கு நேர்ல போய் கூப்பிட வேண்டியது இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உங்க ஜீப்பை தரலாமா? ஒரே நாள்ல எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வர சௌகரியமா இருக்கும். தாராளமா எடுத்துட்டு போங்க சார். நீங்க ஓட்டுவீங்களா? இல்ல, யாராவது டிரைவர் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். வேணாம், எங்க சின்னு நல்லா ஓட்டுவான். அவனை ஜீப்போட அனுப்பி வைக்கிறேன். எத்தனை மணிக்கு உங்க வீட்டுக்கு அனுப்பட்டும்? 10:30 மணிக்கு அனுப்புங்க சார். ரொம்ப நன்றி. நாளைக்கு வந்துருவீங்களா? நாளைக்கா? நாளன்னைக்கு காலையில கல்யாணம் சார். இங்க 1000 வேலை இருக்கு. வீட்டுல ரோஜாவை வேற தனியா விட்டுட்டு போறோம். ராத்திரி எப்படியும் 9-10க்குள்ள திரும்பிடுவோம். சரி சரி. சொன்னபடி 10:30 மணிக்கு சின்னுவை ஜீப்பில் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு கதவை சாத்திக்கொண்டு அறைக்கு வந்து
புத்தகத்தில் நிறுத்தின இடத்தில் இருந்து விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கத் தொடங்கினான் ஜோதிராமன். மதியம் சாப்பிட்டுவிட்டு உறங்கினான். 6 மணிக்குத்தான் எழுந்தான். முகம் கழுவிக்கொண்டு சிகரெட் பிடித்தபோது வெளியே முழுக்க இருட்டி இருந்தது. லேசாக தூறல் விழுந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து புத்தகம் படித்தான். இரவு 9 மணிக்கு பிரெட்டில் ஜாம் தடவி சாப்பிட்டு பாலை காய்ச்சி குடித்துவிட்டு படுத்தான். வெளியே மழை சற்று தீவிரம் அடைந்திருந்தது. போன் ஒலித்தது. எடுத்தான். ஹலோ ஜோதிராமன், நான் தான் தேவகுமார் பேசுறேன். குன்னூர்ல இருந்து பேசுறேன். அங்க பேய் மழை. 2 பெரிய மரம் விழுந்து ரோடே பிளாக் ஆகிடுச்சு. அதை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. 2-3 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மழையில மலைப்பாதையில பயணம் செய்ய வேணாம்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால குன்னூர்லயே ஒரு லாட்ஜில் தங்கறதா இருக்கும். காலையில புறப்பட்டு வந்துடுறோம். சரி சார், அவசரப்பட்டு வர வேணாம், காலையிலே வாங்க. உங்களுக்கு சிரமம் கொடுக்கறதா நினைக்காதீங்க. வீட்டில் ஃபோன் சரியில்லாதால உங்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டியதா இருக்கு. எங்களை இன்னும் காணமேன்னு பதறிக்கிட்டு இருப்பா ரோஜா. நீங்க போய் விவரம் சொல்லிட முடியுமா ப்ளீஸ்? கட்டாயம் சொல்றேன் சார் என்று ரிசீவரை வைத்த வினாடியில் ஹலோ பிரதர் என்று உள்ளே ஆஜரானான் இன்னொரு ஜோதிராமன். என்ன ஆளை காணுமேன்னு பாத்தியா? நான் அவதாரம் மாதிரி எப்போ அவசியமோ அப்பதான் வருவேன். இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த கடைசி சந்தர்ப்பத்தை நழுவ விட்டா உன்னை விட வடிகட்டின முட்டால் இருக்க முடியாது. ஜோதிராமா, நீ அடங்க பிறந்தவன் இல்ல, ஆள பிறந்தவன். எதுலேயும் சரின்னு சமாதானமாகி போகிறது உன் குணம் இல்ல. உனக்கு வெற்றி மட்டுமே அறிமுகமாயிருக்கணும். புறப்படு. ரோஜா தனியா இருக்கா. இடி மின்னலோட மழை பெஞ்சிட்டு இருக்கு. அவ வீட்டுல எது நடந்தாலும் யாரும் ஓடி வரப்போறதில்ல. ரோஜாவை தீத்துட்டு வா. புறப்படு. ஜோதிராமன் மழை கோட் எடுத்து அணிந்து அதனுள் இணைந்த தொப்பியையும் அணிந்து கொண்டான். மழையில் நடக்க வசதியான ஷூவை அணிந்தான். மேஜை டிராயரை இழுத்து துப்பாக்கியை எடுத்து பாக்கெட்டில் வைத்து கொண்டான். தன் வீட்டை பூட்டிக் கொண்டு ரோஜாவின் வீட்டை குறிவைத்து நடந்தான். மழை அடித்து கொட்டியது. சாலைகள் அனாதையாக இருந்தன. நடந்தான். சிறு கைவண்டிகளும் ஆட்டோக்களும் சாலை ஓரமாக நனைந்து கொண்டிருந்தன. நடந்தான். சாலையின் விளக்குகள் சக்தியற்று கிடந்தன. தொடர்ந்து நடந்தான். ஒரு வாகனம் தண்ணீரை 2 பக்கமும் பீச்சியபடி கடந்து போனது. நடந்தான். நனைந்தபடி ஓர் இளைஞன் பைக்கில் தடதடத்து சென்றான். நடந்தான். அதோ ரோஜாவின் வீடு. நடந்தான். அணுகினான். நின்றான். அழைப்பு மணியை அழுத்தினான். உள்ளே அழைப்பு மணி ஒலிக்கும் சத்தம் கேட்டது. சில வினாடிகள் இடைவெளிக்கு பிறகு கதவை திறந்த ரோஜா நீளமான நைட்டி அணிந்து அதன் மேல் ஸ்வெட்டர் அணிந்திருந்தாள். வாங்க சார், ரெயின்கோட்ல சட்டுன்னு அடையாளமே தெரியல. ஒரு நிமிஷம் வில்லன் மாதிரி தெரிஞ்சிங்க. உள்ள வாங்க. ஈரமாயிடு ரோஜா. உங்க அப்பா குன்னூர்ல இருந்து ஃபோன் பண்ணினாரு. மழையினால ரோடு பிளாக் ஆயிடுச்சான். அங்கேயே தங்கிட்டு காலையில புறப்பட்டு வரதா சொன்னாரு. பாவம், இதை சொல்றதுக்காக நடந்தே வந்தீங்களா? வாசல்லையே ஆணி இருக்கு பாருங்க. ரெயின்கோட்டை கழட்டியே அதுல மாட்டிட்டு உள்ள வாங்க. ஒரு டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு போலாம். ஜோதிராமன் அவள் சொன்னபடி செய்துவிட்டு உள்ளே வந்தான். வாசக்கதவை சாத்துங்க சார், சாரல் உள்ள அடிக்கும். சாத்தி விட்டு உள்ளே வந்தான். அமர்ந்தான். தனியா இருப்ப, பதறிக்கிட்டு இருப்பேன்னு தான் உடனே சொல்ல சொன்னாங்க. உனக்கு தனியா இருக்க பயமா இல்லையா ரோஜா? வரேன், டீ போட்டுட்டு வந்து இதுக்கு பதில் சொல்றேன். நீங்க அசந்து போக போறீங்க பாருங்க. ரோஜா சமையல் அறைக்கு சென்று பாத்திரத்தில் பால் ஊற்றி அடுப்பில் வைக்க தற்போது ஜோதிராமனுக்கு முதுகு காட்டிக் கொண்டிருந்தாள். எழுந்திடு ஜோதிராமா. எழுந்தான். துப்பாக்கி ஓசை எழுப்பும். அது வேண்டாம். அதோ பாரு, சங்கிலி இருக்கு, நாய் சங்கிலி. எடுத்துக்கொள். எடுத்துக்கொண்டான். அவளது கழுத்தில் போட்டு ஒரே இருக்கு. கதை தீர்ந்தது. ஜோதிராமன் கையில் சங்கிலியோடு அவளை பின்புறமாக அணுகினான். நெருங்கினான். அவன் செயல்பட இருந்த கடைசி வினாடியில் சட்டென்று அவள் திரும்பி அவனை பார்த்துவிட்டு, என்ன சார், நான் எப்படி டீ போடுறேன்னு பார்க்க வந்தீங்களா? இந்த வீட்டில் நாய் இல்லையே, அப்புறம் ஏன் அதுக்கு சங்கிலின்னு பார்க்குறீங்களா? முதல்ல இருந்துச்சு, லாரியில் அடிபட்டு செத்து போச்சு. அதுக்கு மாட்டி விட்டிருந்த சங்கிலி இது என்று இயல்பாக அவன் கையில் இருந்து சங்கிலியை வாங்கி கொண்ட ரோஜா, டீயை பிடிங்க சார் என்று டீ கோப்பையை திணித்தாள். மீண்டும் இருவரும் ஹாலுக்கு வந்தார்கள். அவன் டீயை ஊதி ஊதி பருகத் தொடங்க, தனியா இருக்க பயமா இல்லையான்னு கேட்டீங்கல்ல, உண்மையான பதில சொல்றேன். ஆனா எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. சொல்லு. நான் தனியாவே இல்ல என்று ரோஜா அருகில் இருந்த படுக்கை அறையை நோக்கி, ரஞ்சன், மூச்சு முட்ட போகுது. கட்டிலுக்கு அடியில பதுங்கி இருந்தது போதும், வெளியில வாங்க, சார்கிட்ட மறைக்க வேணாம் என்றாள். அசடு வழிந்தபடி வந்து தன் சட்டையில் ஒட்டியிருந்த தூசியை தட்டி கொண்டான் அவன். அதிர்ந்தான் இன்னொரு ஜோதிராமன். உங்க அப்பா அம்மா வர்ற வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சாயங்காலம் 5 மணிக்கு வந்தாரு ரஞ்சன். மழை பிடிச்சிடுச்சு, நீங்க பெல் அடிச்சிங்களா? எங்க அப்பா அம்மா தான் வந்துட்டாங்களோன்னு நினைச்சு பதுங்கி, ப்ளீஸ் சார் சொல்லிடாதீங்க.
மௌனமாக தலையசைத்துவிட்டு எழுந்து கொண்ட ஜோதிராமன் மறுபடி ரெயின்கோட்டை அணிந்து கொண்ட போது பாக்கெட்டில் இருந்து நழுவி கீழே விழுந்தது துப்பாக்கி. அதை எடுத்து கையில் கொடுத்த ரோஜா, உயிர் மேல அவ்வளவு ஆசையா? உங்க வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்குள்ள என்ன ஆகிடும்னு இந்த பாதுகாப்பு ஏற்பாடு என்றாள். சிரித்தபடி துப்பாக்கியை பாக்கெட்டில் செருகிக் கொண்டு நடந்த ஜோதிராமனை விட்டு அந்த உத்தரவு ஆசாமி விலகி இருந்தான். கடைசி வினாடியில் அவள் திரும்பாமல் இருந்திருந்தால் கழுத்தில் நிச்சயம் சங்கிலியை சுற்றி இறுக்கி இருப்பேன். அங்கே ரஞ்சன் மட்டும் இல்லை என்றால் நிச்சயமாக துப்பாக்கியால் சுட்டுக்கூட இருப்பேன். இன்றைக்கும் அதிர்ஷ்டம் அவள் பக்கம் இருந்து காப்பாற்றிவிட்டது. இதே போலவே ஒவ்வொரு முறையும் அவளது பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும் என்று நினைக்க முடியுமா? ரோஜாவை நான் கொல்லக்கூடாது. எனக்குள் இருக்கும் கொலை எண்ணம் விலக வேண்டும். இதற்கு உடனடியாக ஒரு தீர்வு கண்டே ஆக வேண்டும். தீவிரமாக யோசித்தபடி நடந்தான் ஜோதிராமன். அத்தியாயம் 13. நாளைக்கு கல்யாணம். இன்றைக்கு ரோஜாவின் வீடு விருந்தினர்களால் நிரம்பி இருந்தது. மாலை 5 மணிக்கு ஜீப்பில் வந்து இறங்கினான் ஜோதிராமன். ரோஜாவை தனியாக அழைத்தான். ரோஜா, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று உடனே சொல்லியாகணும். என்னோட வர முடியுமா என்றான். வரனே என்றாள். உடனே செருப்பை அணிந்து புறப்பட்டாள். ஜீப் மௌனமாக ஓடியது. நேற்றிரவு பெய்த மழைக்கு பிறகு மண்பரப்பு காயவே இல்லை. காற்றும் சூடாக இல்லை. எங்கே போறோம் என்றாள். ஒரு பிரச்சனையை தீக்கிறதுக்கு என்றான். ஜீப் தொடர்ந்து ஓடியது. அவள் குழப்பமானாள். இறுகி இருந்த அவன் முகத்தை பார்த்தாள். எங்கே போறோம்னு சொல்லுங்களேன். உனக்கு தெரிஞ்ச இடம்தான், வா. அதான் எங்க? ஸ்லிப் பாயிண்ட். எதுக்கு? அங்க வச்சுதான் ஒரு விஷயத்த பேச விரும்புறேன். மௌனமானாள். ஜீப் நின்றது. இறங்கினார்கள், நடந்தார்கள். ஸ்லிப் பாயிண்ட் ஆளை புரட்டி தள்ள துடிக்கும் காற்று உலாவும் இடம். சரி, வந்தாச்சு. என்ன சொல்லுங்க. ரோஜா, ஐ லவ் யூ. அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். என்ன அதிர்ச்சியா இருக்கா? இது சத்தியம், கிண்டலோ கேலியோ இல்ல. நான் முதலா பார்த்தப்பவே இந்த காதல் எனக்குள்ள ஏற்பட்டுடுச்சு. நீ என் மைதிலி மாதிரியே இருந்ததுதான் அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கலாம். அதுக்கப்புறம் உன்னோட நான் என் மனசுலயே கற்பனையா பேச ஆரம்பிச்சேன், வாழவே ஆரம்பிச்சேன். என் காதல் இந்த தடவை கண்டிப்பா நிறைவேறும்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ஆனா அந்த காதலை சொல்ல வந்தப்போ உன் கல்யாணம் நிச்சயமானதுக்கு ஸ்வீட் கொடுத்த. நான் நொந்து போயிட்டேன், தவிச்சு போயிட்டேன். ரோஜா, நான் 2.5 வருஷம் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்துக்கிட்டவன்னு பல பேருக்கு தெரியாது. வெளியில பெருமையா சொல்லிக்கிற விஷயமா அது? நான் பரிபூர்ணமா குணமாகிட்டதா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்குள்ள எங்கேயோ சரியா இல்ல. இன்னும் பிரச்சனை இருக்கு. சில சமயம் நான் விசித்திரமா நடந்துகிட்டு இருக்கேன். எனக்குள்ள அடிக்கடி வேற ஒரு ஜோதிராமன் வந்து என்னை ஆட்டி படைக்கிறான். அவன் சொல்றபடி நானும் நடந்துக்கிறேன். அப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. எனக்குள்ள அந்த இன்னொருத்தன் உன்னை கொலை செய்ய சொல்லி அடிக்கடி உத்தரவு போடுறான். 2 சந்தர்ப்பத்துல நானும் கிட்டத்தட்ட உன்னை கொலை செய்யவே வந்தேன்னு உனக்கு தெரியாது. சத்தியமா சொல்றேன், எனக்கு உன்னை கொல்லணும்னு ஆசை இல்ல. நீ வாழணும், நல்லா வாழணும். உன் காதல் கிடைக்காம போய் ரஞ்சன் இன்னொரு ஜோதிராமனா மாறிடக்கூடாது. இந்த நல்ல நினைப்புகள் எனக்கு இருக்கு. ஆனா என்னையும் மீறி எனக்குள்ள வர்ற அந்த கொலை எண்ணத்துக்கு எந்த நிமிஷம் நான் அடிமையாகி கட்டுப்படுவேன்னு எனக்கே தெரியல. இந்த நிலைமையில என்னைக்கு இருந்தாலும் என்னால உனக்கு ஆபத்து தான் ரோஜா. இந்த பிரச்சனைக்கு தீர்வா 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, அந்த கொல்ல துடிக்கிற கொலைவெறி பிடிச்ச ஜோதிராமனை நான் அழிக்கணும். அவன் எப்போ அழிவான்? எனக்கு தோல்வி இல்லைன்னு தெரிஞ்சாதான் ஒழிவான். நான் காதல்ல தோற்க கூடாதுன்னா நீ என்ன கல்யாணம் செய்துக்க வேண்டியது வரும். அப்போதான் நான் காதல்ல ஜெயிச்சதாகும். ஆனா அது நடக்க போறதில்ல. காதல் இயல்பா ஏற்படணும், வலுக்கட்டாயமா ஏற்படுத்தக்கூடாது. உனக்கு இயல்பா ஏற்பட்டது ரஞ்சன் மேல. அந்த காதலை கலைக்க எனக்கு மனம் இல்ல. ஏன்னா காதல் எவ்வளவு மகத்தான விஷயம்னு அனுபவிச்சவேனா. காதல்ல தோல்வி எவ்வளவு கொடுமைன்னு அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டவன். அதனால உன்னை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் ஆசையை தீர்த்துக்க எனக்கு விருப்பம் இல்ல சொல்லி நிறுத்தினான் ஜோதிராமன். விக்கித்து நின்ற ரோஜா அவனையே பார்த்தாள். 2 வழி இருக்கு உங்க பிரச்சனை தீரன்னு சொன்னீங்க, இன்னொரு வழி என்றாள். சொல்றேன், இந்தா. தனது கோட் பாக்கெட்டில் இருந்த அந்த நீளமான கவரை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். என்ன இது? உயில். என் சொத்துக்களை எல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சிருக்கே ரோஜா. என்னை காதலிக்காத நீ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட காதலிதான். அதை கடைசி வரைக்கும் சொல்லாம போக கூடாதுன்னு தான் உன்னை இங்கே கூட்டிக்கிட்டு வந்து சொன்னேன். நான் வரட்டுமா என்றான். வரட்டுமான்னா எங்கே போறீங்க? இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு தான். ஜோதிராமன் சிரித்தான். அவள் முகத்தில் பீதி பரவியது. சார், நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. வாங்க, முதல்ல போயிடலாம். என்னென்னவோ பேசுறீங்க, எனக்கு பாதிதான் புரியுது. எல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், வாங்க. ஜோதிராமன் மேலும் சிரித்தான். நான் உன்னை மனசார நேசிச்சேன்னு சொன்னேன், அது புரியுது இல்லையா?
அது போதும். நான் நேசிக்கிற என் காதலி நல்லா இருக்கணும்னா எனக்கு இந்த 2வது வழி மட்டும்தான் இருக்கு ரோஜா. எந்த நிமிஷமும் எனக்குள்ள அந்த உத்தரவு வரலாம். அதுக்குள்ள ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காத. ஜோதிராமன் அவளது வலது கையை பற்றி அதில் ஒரு முறை தன் இதழ்களை பதித்தான், விடுவித்தான். குட்பை என்றான். அவள் பதறி விழிகளை விரிப்பதற்குள் ஜோதிராமன் வேகமாக அந்த பாறையின் விளிம்புக்கு ஓடி அவள் கையில் அந்த உயிலுடன் பரிதவித்து பீதியுடன் நின்று கொண்டிருக்க அவன் பூமிக்கு இந்த புவியீர்ப்பு சக்தியை படைத்தது யார்? அவன் வெகு வேகமாக கீழே 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 முற்று.